রে যদি আলো না ধরে, ওরে ওরে ও ভাঙা আলো না ধরে, যদি ঝড় বদলে আধার রাতে দুয়া দেয় করে, যদি ঝড় বদলে আধার রাতে দুয়া দেয় করে, তবে বজ্রানলে আপন বুকের পাথর জ্বালিয়ে নিয়ে একলা জলরে, যদি তোর ডাক শুনে কেউ না আসে তবে একলা চলো রে, একলা চলো একলা চলো একলা চলো একলা চলো রে, যদি তোর ডাক শুনে কেউ না আসে তবে একলা চলো রে। அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். காந்தி கல்வி நிலையத்தில் பேசுவது என்பது எனக்கு ஒரு கொடுப்பினை என்றே நான் கருதுகிறேன். இதற்கு முன்னால் கேக்குதா தோழர்? ரவி சார் கேக்குது. ஓகே. இதற்கு முன்னாலும் காந்தி கல்வி நிலையத்திலே கடற்கரை மத்தவிலாச அங்கதம் அவர்கள் தொகுத்து மகாகவி பாரதியின் மீது வைக்கப்பட்ட நூற்றாண்டு விமர்சனங்களை பற்றி யாமறிந்த புலவன் என்ற நூலில் இருந்து ஒரு 40 நிமிடங்கள் பேச முடிந்த வாய்ப்பு கிடைத்தது. இப்போதும் கூட அதே கடற்கரை மத்தவிலாச அங்கதம் அவர்கள் பதிப்பித்து அதே பாரதி பங்கு கொண்ட சுதேசி எழுச்சியை பற்றி பேச வந்திருப்பது என்பது ஒரு தற்செயலான ஒற்றுமைதான் என்றாலும் கூட மனதில் அது ஒரு புன்னகையை எழுப்புகிறது. இந்த இந்தியாவில் புதிய எழுச்சி என்ற இந்த நூலை சுமார் 350 பக்கங்களை கொண்ட இந்த நூலின் செய்திகளை ஒரு 50 நிமிடங்களில் கடத்துவது என்பது சிரமமான தான் என்றாலும் என்னால் முடிந்த அளவுக்கு சுருக்கமாக எல்லா செய்திகளையும் முக்கியமான செய்திகளை விட்டுவிடாமல் தந்து விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒருவேளை நான் எதுவும் முக்கியமான செய்திகளை விட்டுவிட்டால் எனக்கு பின்னால் இங்கே வந்திருக்கிற நமது மொழிபெயர்ப்பாளர் ரவி அதை தந்து விடுவார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சி ஒரு பூரணமான தன்மையை எட்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த நூலுக்குள்ளே நான் நுழைகின்றேன். இந்த நூலை எழுதிய HW நெவின்சன் ஒரு ஆங்கில பத்திரிகையாளர். பொதுவாக ஆங்கிலத்திலே வருகிற பத்திரிகைகளிலே போர்முனை செய்திகளிலே கொடுப்பதை மிக பிரபலமான பத்திரிகையாளர். பிரிட்டிஷாரின் காலை சாப்பாட்டு மேஜைக்கு போர் செய்திகளை கொண்டு வந்து விடுகிற கெட்டிக்காரர் என்ற பெயர் வாங்கியத்திலே ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு இந்த ஜனநாயக ஒரு லீக்கை அவர் ஏற்படுத்தி பணியாற்றி இருக்கிறார். இந்த நூலின் காலம் என்று நான் குறிப்பிடுவது 1900 இருந்து 1908, ஒரு 8 ஆண்டுகள். இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக நான் சொல்வேன் என்றால் 1905 இருந்து 1908, ஒரு 3 ஆண்டுகள். இதிலே 1907 இந்தியாவுக்கு வந்த நெவின்சன் 1908 வரை இருந்து தான் சேகரித்த செய்திகளை ஒரு நூலாக்கி தந்திருக்கிறார். ஏன் அவர் இந்தியாவுக்கு வந்தார் என்று எடுத்துக்கொண்டார் என்று கேள்வி கேட்டோமானால், இந்த எழுச்சி நடந்த பொழுது இந்த எழுச்சியின் செய்திகளை மறைத்தும் திரித்தும் ஆங்கில பத்திரிகைகள், இந்தியாவிலிருந்து வெளிவந்த பத்திரிகைகள் செய்து வந்தன. ஆகவே உண்மையான செய்திகளை சேகரம் செய்ய வேண்டும் என்ற படிப்பித்தலோடு திரு நெவின்சன் 1907 அக்டோபர் மாதம் பாம்பாய் துறைமுகத்துக்கு வந்து இறங்கினார். அவர் வந்து சேகரித்த செய்திகளை பத்திரிகைக்கு அனுப்பிய பின்னரும் கூட ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார். இந்த நூலுக்கு அவர் வைத்த பெயர், ஆங்கிலத்தில் வைத்த பெயர் த நியூ ஸ்பிரிட் இன் இந்தியா என்று வைத்திருக்கிறார். இதை தமிழிலே மொழிபெயர்த்த ரவி அவர்கள் இந்தியாவில் புதிய எழுச்சி என்று தலைப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த நூலை பற்றி அதே 1908 பாரதியார் ஒரு குறிப்பு இந்தியா பத்திரிகையிலே எழுதியிருக்கிறார். மிக ஆச்சரியம். அந்த பத்திரிகையிலே அவர்
தனது கட்டுரையிலே அவர் இந்த ஆங்கில நூலுக்கு வைத்த தமிழ் மொழிபெயர்ப்பு என்னவென்றால், பாரத தேசத்தில் ஒரு நவ சக்தி என்று தலைப்பிட்டிருக்கிறார். அந்த நவசக்தியையும் ஒரு அடைப்புக்குறிக்குள் நவீன ஆவேசம் என்று ஒரு அடைப்புக்குறியிலே குறிப்பிட்டிருக்கிறார். இதை கண்டறிந்து தந்திருக்கிறவர் பேராசிரியர் ஆ. ஈரா வெங்கடாசலபதி. அவர் எழுதிய எழுக நீ புலவர் என்ற நூலிலே இந்த செய்திகள் கிடைக்கின்றன. அந்த புத்தகத்தை படிக்கிற போதுதான் H.W. நெவின்சனை பற்றியும் அவரு பாரதியை எவ்வாறு உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் என்பதை பற்றியும் நான் அறிந்து கொண்டேன். அதற்கு பிறகு இந்த நூல் சொல்கிற விஷயம் என்னவெனில், ஒரு எழுச்சியின் போது, ஒரு எழுச்சி உச்சத்தில் இருந்த போது இந்தியாவில் இருந்து ஒரு பாரபட்சமற்ற ஒரு பார்வையில் ஒரு ஆங்கிலேயனாக இருந்தால் ஒரு நேர்மையான பதிவுகளை தந்திருக்கிறார். அவர் சந்தித்த மனிதர்களை பற்றி, அந்த யுகத்தின் பெரிய மனிதர்கள் அவர்களெல்லாம், கோகலே, ராவ் பிகாரி கோஷ், பாலகங்காதர திலகர், சுரேந்திரநாத் பானர்ஜி, அரவிந்தர், இப்படி பல தலைவர்களை, அந்த இயக்கத்தில் இருந்த தலைவர்களை கண்டு பேசி அவர்கள் அந்த அவருடைய தலைமை பாத்திரங்களை பற்றி, அவருடைய பண்புகளை பற்றி எல்லாம் விரிவாக எழுதியிருக்கிறார். கூடவே இந்த இயக்கத்தை பற்றிய செய்திகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. ஏற்கனவே அவர் இந்த பணிக்கு ஏன் வந்தேன் என்பதை பற்றி சொல்வதற்காக ஒரு குறிப்பு எழுதுகிறார். முதலில் சமீபத்தில் நடந்த செய்திகள் என்று ஒரு குறிப்பை வைக்கிறார் அந்த நூலினுடைய ஆரம்பத்தில். ஏறத்தாழ 1900 இந்த 1907 வரையிலான நிகழ்ச்சிகளை அவர் கண் முன்னே காட்டுகிறார். இந்த எழுச்சி எவ்விதம் எல்லாம் வந்திருக்கும், இது எவ்வாறு கரு கொண்டிருக்கும் என்பதையெல்லாம் அந்த கட்டுரையிலே சொல்கிறார். அதைத் தொடர்ந்து ஒரு 18 தலைப்புகளிலே இந்த இந்தியாவில் வந்த இந்த புதிய எழுச்சியை அருமையான ஒரு படம் போல நமக்கு அவருடைய சொந்த விமர்சனத்தோடு படம் பிடித்து காட்டுகிறார். இப்போ அவரு பம்பாய்க்கில் இருந்து வந்து இறங்குறாரு. பம்பாயிலும் பூனாவிலும் இருந்த தேச தலைவர்களை அவர் சந்திக்கிறார். கோகலேயை சந்திக்கிறார். அதற்கு பிறகு திலகரை சந்திக்கிறார். கோகலேயை சந்திக்கிற போது அவர் பற்றிய கட்டுரைக்கு ஒரு தலைப்பு எழுதுகிறார். இந்தியாவின் சேவகன் என்று ஒரு தலைப்பு வைத்திருக்கிறார். இவ்வளவு அருமையான தலைப்பு பாருங்கள். கோகலேக்கு இந்தியாவின் சேவகன். அதற்கு அடுத்த கட்டுரையிலே திலகரை பற்றி சந்திக்கிறார். திலகருக்கு அவர் வைத்திருக்கிற கட்டுரை தலைப்பு தீவிரவாதி என்று ஒரு தலைப்பை வைத்திருக்கிறார். பம்பாயிலும் பூனாவிலும் சில நாட்கள் இருந்துவிட்டு சென்னைக்கு வருகிறார். சென்னையிலே சென்னை சம்பவங்களை 2 கட்டுரைகளிலே விவரிக்கிறார். ஒரு கட்டுரை மதராஸ் ஒரு தென்னிந்திய மாநகரம் என்று தலைப்பிட்டிருக்கிறார். இன்னொரு கட்டுரை மதராஸ் கடற்கரையில் என்று ஒரு தலைப்பை விட்டிருக்கிறார். இதிலே அக்குளூர் ரவி அவர்கள் சென்னை என்று எழுதவில்லை, மதராஸ் என்று எழுதியிருக்கிறார். மெட்ராஸ் என்ற வார்த்தைக்கு அவர் அப்படி மதராஸ் என்று அந்த காலத்து 1908க்குள்ளே நாம் இருக்கிற அனுபவத்தை தருவதற்காக மதராஸ் என்றே எழுதிவிட்டார் போல். சென்னை என்று எழுதியிருந்தாலும் பெரிய குறையில்லை. ஆகவே இந்த சென்னையில் நடந்த 2 கட்டுரைகள். அதற்கு பிறகு அங்கிருந்து ஒரிசாவுக்கு செல்கிறார். ஒரிசாவிலே மாபெரும் வெள்ளம் வந்து அந்த மாகாணத்தை சூறையாடி இருக்கிறது. ஒரு நிராதரமான நிலையிலே அந்த மக்கள் இருப்பதை அவர் அங்கே வந்து அந்த வெள்ளத்து மிதக்கிற அந்த துன்பத்தை காட்டுகிறார். அங்கிருந்து வங்காளத்துக்கு போகிறார். அந்த வங்காளம் பழைய வங்காளம் அல்ல, கர்சன் பிரபுவால் 2ஆக பிரிக்கப்பட்ட புதிய வங்காளம். அந்த மேற்கு வங்காளத்தில் பழைய கல்கத்தா தலைநகரத்துக்குள்ளே சென்று சில பத்திரிகை ஆசிரியர்களை சந்திக்கிறார். அதற்கு பிறகு அங்கேதான் அந்த ஒரு பத்திரிகை ஆசிரியராக அரவிந்தரையும் அவர் சந்திக்கிறார். அதற்கு பிறகு இவர்கள் எல்லோரும் பங்கு கொண்ட முக்கியமான நிகழ்வான சூரத் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரசினுடைய 23வது மாநாட்டை பற்றி நேரடியாக ஒரு அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கே சென்று ஒரு அருமையான ஒரு அந்த மாநாட்டை பற்றிய ஒரு விமர்சனம் போன்ற ஒரு கட்டுரையை தந்திருக்கிறார். அதற்கு பிறகும் அவர் சொல்வதற்கு இதோடு முடித்து விடலாம். அவர் இதற்கு பிறகும் சொல்வதற்கு சில செய்திகள் இருக்கின்றன. அவர் அங்கே ஆரிய சமாஜத்தை பற்றி ஒரு கட்டுரை, அந்த ஆரிய சமாஜத்தின் தலைவராக இருந்த லாலா லஜபதி ராயை சந்தித்து அதை பற்றிய ஒரு அனுபவங்கள், அப்புறம் ஒரு பரோடா மன்னரை சந்திக்கிறார். பரோடா மன்னர் பெயரை குறிப்பிடாவிட்டாலும்
நமக்கு அந்த பரோடா மன்னர் மூலமாக நமக்கு தர வேண்டிய தந்திருக்கிற செய்திகள் மிக அற்புதமானது. இப்படி ஒரு 18 தலைப்புகளிலே தன்னுடைய அனுபவங்களை அவர் சொல்லிக் கொண்டு போகிறார். எனக்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்ற நினைப்பில் உள்ள சொல்ல விஷயங்களை நான் இங்க பட்டியலிடுகிறேன். அவர் கோகலேயையும் திலகரையும் பேசுகிறார் அல்லவா? பம்பாய் மாகாணத்தில் பூனா நகரத்திலே சந்திக்கிறார். அவர்களை பற்றி எழுதுகிறார். பின்னாளில் கல்கத்தாவுக்கு போகும்போது சுரேந்திரநாத் பானர்ஜியை பற்றியும் எழுதுகிறார். இவர்கள் எழுதும் போது இவர்கள் எல்லாமே மிதவாதிகள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள். திலகரை விட்டுவிடுது, கோகலேயையும் நான் சுரேந்திரநாத் பானர்ஜியும் சொல்கிறேன். மிதவாதிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டவர்கள். இவரை தீவிரவாதி என்று இவரே எழுதுகிறார். யாரை? திலகரை. திலகரை இந்த இடத்துல தீவிரவாதி என்று எழுதிவிட்டாலும் கூட இவர்களை புதிய கட்சியினர் என்றே பல இடங்களில் குறிப்பிடுகிறார். இவர்களை பற்றி எழுதுகிற போது, கோகலை பற்றி எழுதுகிற போது, இத்தனை ஒரு மகத்தான மனிதர் மிதவாதி என்று குறிப்பிடப்பட்டு நமது வரலாற்று புத்தகங்களிலே வைத்திருக்கிறோம். ஆனால் அவரை பற்றி இவர் எழுதியிருக்கிற விஷயங்களை பார்த்தால் அவர் மிதவாதி என்று என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் தன்னை யாராவது மிதவாதி என்று சொன்னால் அவர் அதை வெறுக்கிறார் என்று கூட ஒரு பதிவை இதிலே சொல்லி இருக்கிறார். இவரும் சரி, ராவ் பிகாரி கோஸும் சரி, இந்திய வைஸ்ராய் கவுன்சிலே இந்திய பிரச்சனைகளை பேசுகிற போது மிக அழுத்தமாக தன் குரலை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதும் இந்த புத்தகத்திலே நமக்கு தெரிகிறது. இந்திய பத்திரிகை சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது அதை கடுமையாக கண்டனம் செய்து அந்த வைஸ்ராய் கவுன்சிலே கோகலேயும் பேசியிருக்கிறார். அதை பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் இருக்கின்றது. எனக்கு என்னமோ இவர்களை ஏன் மிதவாதிகள் என்று சொன்னார்கள் என்று இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்களுக்கும் அந்த புதிய கட்சியினர் என்பவருக்கும் இடையிலே என்ன வேறுபாடு என்று பார்த்தால், இந்த நூல்களின் தரவுகளுக்குள்ளோடு போய் பார்த்தால் அவர்கள் வெளிப்பட்ட அவருடைய வெளிப்பாடு என்பதிலே அது இருந்தது என்று தெரிகிறது. சோ பாரதியார் சொல்வது போலவே அந்த மிதவாதி என்று அவர் குறிப்பிட மாட்டார். பாரதியார் நிதான கட்சியினர் என்று சொல்வார். ஆக இவன் நிதான கட்சியினர், இவர்கள் புதிய கட்சியினர் என்று பார்த்தால் இந்த பிளவானது 1908 சூரத்திலே நேரடியாக வெடித்தது. வெடித்த பிறகு 23 மாநாடுகளை கண்ட பிறகு வெடித்திருக்கிறது. அதற்கு பிறகு புதிய கட்சி என்ன ஆனது? இந்த நூல் அதை சொல்லாவிட்டாலும் நாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. இந்த புதிய கட்சி அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த அரசாங்கத்தின் அடக்குமுறையின் காரணமாக மெல்ல மெல்ல பலவீனப்பட்டது என்பதும் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த நிதான கட்சியினரும் அந்த காங்கிரசும் இன்னும் சில வேலைகளை செய்து காந்தியின் வருகைக்கு பின்பு மிகப்பெரிய சாதனைகளை படைத்தது என்பதும் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆகவே இந்த புதிய எழுச்சி என்பது நிதானத்துடன் கையாளப்பட்டிருக்க வேண்டுமா என்ற கேள்வியை தான் இந்த புத்தகம் என் மனதில் கடைசியில் எழுப்புகிறது. ஆனால் இவர் நெவின்சன் தன் கட்டுரைகளை எல்லாம் முடிக்கிற போது எழுதியிருக்கிறார், இன்னும் 10 ஆண்டுகளில் இந்த இயக்கமானது பெரிய வேகத்தை பெறலாம், இவர்களை எப்படி கையாளுவது என்பதை ஆங்கிலேயர்கள் அல்லது இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளில் இருக்க வேண்டும். ஒருவேளை இவர்கள் தவறினால் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் அவர் ஒரு ஊகத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். ஒருவேளை இங்கிலாந்து இந்தியாவை விட்டு வெளியேறினால் ரஷ்யாவோ ஜெர்மனியோ இந்தியாவை பிடித்துக் கொள்ளலாம் என்று அவர் எழுதுகிறார். ஒருவேளை 2ஆம் உலக போருக்கு முன்னால் இருந்த ஒரு சூழலை அவர் சொல்லுகிறார். ஜப்பானை சேர்த்துக் கொள்கிறார். அவ்வாறு இங்கிலாந்தை தவிர வேறு நாடுகள் இந்தியாவை ஆதிக்கத்துக்குள் கொண்டு வருமானால் அது இந்தியர்களுக்கு நல்லதல்ல, அது இந்தியாவுக்கு நல்லதல்ல என்று ஒரு குறிப்பை தருகிறார். அப்படி நடக்காது என்று வைத்துக் கொண்டு பார்த்தால் இந்த இயக்கத்தினுடைய கருவை புரிந்து கொண்டு இந்த இந்திய பிரஜைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்வதில் ஆங்கிலேய அரசாங்கம் தயங்கக்கூடாது என்பது போல இந்த நூலை அவர் முடித்திருக்கிறார். சரி, இந்த புதிய எழுச்சியினுடைய நாயகரான திலகரை பற்றி சொல்லுகிற போது நல்லா பாருங்கள், திலகரும் சரி கோகலேயும் சரி மராட்டியத்திலே தான் இருக்கிறார். இந்த பம்பாய்க்காரர்கள் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார். இந்த திலகரை பற்றி சொல்லுகிற போது அவருடைய மேன்மையான குணாதிசயங்களை எல்லாம் சொல்லுகிறார். சில சமயங்களிலே தான் நம்புகிற சில உண்மைகளை அல்லது
தனது ஆதரவாளர்களிடம் சொல்ல முடியாமல் தவிக்கிறார் என்பது போன்ற பதிவுகள் திலகரை பற்றிய குறிப்புகளிலே இருக்கின்றன. திலகரை பார்த்த பிறகு திலகரையும் கோகலேயையும் பார்த்துவிட்டு சென்னைக்கு வருகிற போது இங்கே சென்னையிலே இவர் யாரையும் சந்தித்தார், ஒரு பெரிய பிரமுகரை சந்தித்தார் என்ற குறிப்பு ஏதும் இல்லை. இன்னும் சொல்ல போறால் 1907 நவம்பர் மாதம் இங்கே வந்திருக்கிறார். ஆனால் 1906 சுதேசி கப்பல் ஓடி இருக்கிறது. வஉசி என்ற பெரிய சுதேசி இயக்கத்தினுடைய தலைவர் இந்த சுதேசி இயக்கத்தினுடைய முக்கியமான அந்நிய பொருட்களை பகிஷ்காரம் என்பதிலிருந்து சுதேசிய வியாபாரத்தை தொடங்கிவிட்டார். இதை பற்றிய குறிப்பு நெவின்சன் கொடுக்கவில்லை. சரி, அங்கே யாரையாவது காங்கிரஸ் பிரமுகர்களை சந்தித்தார்களா என்றால் ஒரு கடற்கரை கூட்டத்தை மட்டும் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதிலே வந்திருந்தவர்களை எந்த பெயரும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இது ஒரு கட்டுரை. இன்னொரு கட்டுரை, மதராஸ் மாகாணம் எப்படிப்பட்டது? மிக ஆச்சரியமாக இருக்கிறது. மதராஸ் மாகாணத்தை பற்றி அவர் சொல்கிறார், நான் இதுவரை இந்தியாவில் பார்த்திருக்கிற எழுச்சி மிகுந்த தலைநகரத்தில் இருந்து, பம்பாயிலிருந்து தான் அவர் வந்திருக்கிறார். அங்கே இருந்து வருகிற போது இது ஒரு அத்தனை வேகமாக இல்லை. இந்த மக்கள் கொஞ்சம் எல்லா விதத்திலும் கண்ணியமாகவும் நாணயமாகவும் பகுத்தறிவோடும் நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். மிக அருமையான கல்வியாளர்களாக அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்கிறார்கள் என்று எழுதுகிறார். பெண்களை பற்றி எழுதுகிறார். இந்த பெண்கள் மிக சுதந்திரமான உரிமைகளை பெற்றிருந்தார்கள் என்று எழுதுகிறார். மன வாழ்க்கையில் வெளியேறுகிற, தங்களுடைய மன வாழ்க்கையில் இருந்து வெளியேறுகிற சுதந்திரத்தையும் பெற்றிருந்தார்கள் என்று 1907 மதராஸ் மாகாணத்தை பற்றி இந்த ஆங்கிலேயன் எழுதுகிறார். இன்னொன்றும் எழுதுகிறார், நம்பவே முடியவில்லை. 1907 இந்த சென்னை மாநகரம் வைதிக நம்பிக்கைகளிலே ஆழ்ந்து கிடந்த நகரமாம். வைணவர்கள் ஆதிக்கம் செலுத்திய நகரமாம். படித்தவர்களிலே வைணவர்களும் வைதிகர்களும் இருந்த இந்த மதராஸ் மாகாணத்து பிரமுகர்கள் எல்லோரும் சேர்ந்து வைஸ்ராய் கவுன்சிலுக்கு ஒரு முகமதியரை அனுப்பினார்கள். ஒரு முகமதியரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் என்ற ஒரு குறிப்பு வருகிறது. பாருங்க, 1907 இன்றைக்கு 117 வருஷத்துக்கு முன்னால் மதராஸ் மாகாணம் மத நல்லிணக்கத்திலும் இருந்திருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. இதை ஒரு ஆங்கிலேயன் பதிவிடுவதால் இதற்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொல்ல வேண்டும். மதராசிலே நடந்தது இன்னும் ஒரு கட்டுரை. இன்னொரு சென்னை கடற்கரையிலே நடந்த ஒரு கட்டுரை பற்றி அதை நான் கொஞ்சம் பின்னாலே வருகிறேன். இப்போது விட கொஞ்சம் பின்னாலே சொன்னால் நன்றாக இருக்கும். சோ இவர் சென்னை முடித்து விட்டு இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதையும் நான் பின்னால சொல்லணும். இப்போ ஒரு குறிப்பு சொல்கிறேன். சென்னையின் வடக்கே யாருமற்ற ஒரு, அதாவது ஜனத்தொகை குறைந்த ஒரு பிரதேசத்தில் ஒரு பழைய நூற்பாலையை கண்டு அங்கே இருந்த அந்த நூற்பாலையின் அதிபரான ஒரு மூத்தவரிடம் பேசிவிட்டு செல்கிறாராம் நெவின்சன். அந்த மூத்தவர் யார் என்று இவர் குறிப்பிடவில்லை. பின்னாலே பேராசிரியர் இரா வெங்கடாசலபதி அவர்கள் அதை கண்டறிந்து நமக்கு சொல்கிறார். அவர் பி.டி. தியாகராசர். எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு செய்தியை கண்டறிந்து வெங்கடாசலபதி கொடுக்கிறார். ஆக இவர் இங்கே இருந்து ஒரிசாவுக்கு போகிறார். இப்பொழுது பாருங்கள், ஒரிசாவில் பாய்கிற வேகமான நதிகள் பெரிய மழை வெள்ளத்தில் அந்த மணல் மேடுகளாக அந்த நிலங்களை ஆக்கிவிட்டன. இப்போது பெரிய வயல்வெளிகள் எல்லாம் வண்டல் மண் சுமந்திருக்கும் பெரிய மணல் மேடுகள். இது போன்ற துயரங்கள், இது வெள்ளத்தினால் வந்த துயரம் என்றால் மத்திய மாகாணத்தில் வறட்சியினால் வந்த துயரம். இவர்கள் இந்த விவசாயிகளுக்கு பயிர் செய்ய முடியவில்லை, வேலை போய்விட்டது, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, வறுமையும் பட்டினியும் சூழ்கிறது. இந்த வறுமையும் பட்டினியும் இன்னொரு துயரத்தையும் கொண்டு வந்து விடுகிறது. அது பிளேக், காலரா போன்ற நோய்கள். இத்தனை துன்பத்தையும் தாங்குகிற இந்த விவசாயிகள் வரி வசூலுக்கு மட்டும் தப்புவதில்லை. இவ்வளவு தூரம் இந்த விவசாயிகளுக்கு அரசாங்கம் கூட ஒரு கால அவகாசம் கருணை காட்டியது என்றாலும் அந்த கருணையின் ஒரு துளியை கூட வரி வசூலிக்கும் தண்டல்காரர்கள் காட்டுவதில்லை, லேவாதேவிக்காரர்கள் காட்டுவதில்லை, ஜமீன்தார்கள் காட்டுவதில்லை. ஆகவே அந்த விவசாயி, ஏழை விவசாயி தொடர்ந்து 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 ஏழையாகி
நிலத்தையும் இழக்கிறான் என்கிற துயரம் மிகுந்த பதிவுகள் இருக்கிறது. இதுதான் அந்த எழுச்சிக்கு 1900 இந்த நிலைமை இருக்கிறது. ஆகவே இந்த எழுச்சியினுடைய தன்மை இங்கிருந்து விவசாயிகளுடைய துன்பத்தில் இருந்து நெசவாளர்கள், இந்த நாட்டினுடைய நெசவாளர்களை, அவர்களுடைய நெசவு தொழிலை இங்கிலாந்தினுடைய லங்காசையர் முதலாளிகளுக்காக சீரழித்தது இங்கே இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்த நெசவாளர்களின் துயரங்கள், இந்திய படித்த பூர்ஷா வர்க்கம் இந்த ஆங்கிலேய நிர்வாக அதிகாரிகளால் இழிவுபடுத்தப்படுவது, இப்படி பல்வேறு காரணிகளாலே ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் மீது ஏற்பட்ட வெறுப்பு இயக்கமாக கருக்கொண்டது. ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போகிறார் இந்த நெவின்சன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சென்னையிலும் அவர் கைலாச கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சென்றிருக்கிறார். அங்கே பெருமாள் கோயில், பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்றிருக்கிறார். பூரியிலே ஜெகநாதர் கோயிலுக்கு செல்கிறார். கல்கத்தாவிலே காளி கோயிலுக்கு செல்கிறார். இங்க எல்லாம் இவர் அந்த கோயிலுக்கு போய் அங்கே இருந்த அந்த மக்களை எடை போட்டு அவதானித்து குறிப்புகள் தருகிறார். இப்போ நமக்கு என்ன சொல்ல வர அப்படின்னா, அந்த மாதிரி கோயில் கருவறை பக்கம் வரைக்கும் இவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஆங்கிலேய பிரதிநிதி, வெள்ளைக்காரர், ஆனாலும் கூட இந்து கோயில்களின் கருவறை வரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு குறிப்பாக இதுல இருக்கிறது. இது கொஞ்சம் ஆச்சரியமான குறிப்பு தான். ஆகவே அவர் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் உள்ள அந்த தேர் திருவிழாவின் போது மக்கள் மூட நம்பிக்கையால் தேர் காலில் விழுந்து இறந்து போனால் மோட்சம் கிடைக்கும் என்று நம்புகிறார்களாம். இப்படி ஒரு துயரம் மிகுந்த ஒரு மூட நம்பிக்கை பதிவையும் அவர் காட்டுகிறார். கல்கத்தாவிலே காளி கோயிலை காட்டிவிட்டு மிக கோரமான அந்த காளியினுடைய சொரூபத்தை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அதில் இருந்து இந்திய மக்களினுடைய மனோநிலையையும் சொல்லுகிறார். அந்த சொரூபமா அந்த காளியினுடைய சொரூபத்தை காட்டி பிறகு அங்கிருந்து அழைத்து சென்று இன்னொரு அமைதியான காளி கோயிலை காட்டுகிறார். அந்த காளி கோயில் பெரியவரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு காலத்தில் தியானத்தில் இருந்த கோயில். அந்த கோயிலிலே இருக்கிற, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ராமகிருஷ்ண மடத்தையும், அங்க இருக்கிற விவேகானந்தரை ஆரம்பித்த அந்த ராமகிருஷ்ண மடத்தினுடைய துறவிகளை பற்றியும் சொல்லுகிறார். இறுதியாக ஆரிய சமாஜத்தினுடைய துறவிகள் வரைக்கும் போய் இருக்கிறார். இந்த மகள் ஆழ்ந்த மத நம்பிக்கையும் மிக ஒழுக்கத்திலும் அறம் சார்ந்த நெறிகளிலும் நம்பிக்கை உள்ள இந்த மக்கள் இத்தனை காலம் இந்த ஆங்கில ஆட்சிக்கு பணிவோடு இருந்த மக்கள், படித்த பூர்ஷா வர்க்கம் முதற்கொண்டு பராரிகள் வரையும் இந்த ஆட்சிக்கு ஏதோ ஒரு வகையிலே பணிந்து கொண்டு ஒழுங்காக வரி கட்டி கொண்டு நடந்த இந்த இந்தியர், இந்த மக்கள் ஒரு சமயத்தில் வெடித்திருக்கிறார்கள். அது எங்கே இருந்து தொடங்குகிறது? அது 1905 கர்ஷன் செய்த வங்க பிரிவினை. இந்த வங்க தேசத்தை ஏன் இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று வருகிற போது, கர்ஷன் காலத்திய 1898 அவர் அங்கே வந்து விட்டார். கர்ஷன் வந்து விட்டார். அவர் 1905 இந்த பிரிவினையை செய்கிறார். இதற்கு வரைக்கும் இடையிலே நடந்த இவருடைய நிர்வாகத்தை பொறுத்த மட்டில் மிக சிறந்த நிர்வாகி என்று இந்த நூலிலேயே அவர் பாராட்டப்படுகிறார். சிறந்த நிர்வாகியாக இருந்தாலும் கூட ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் கீழ் தான் இந்த இந்தியர்கள் இருக்க வேண்டும். இந்த படித்த இந்தியர்கள் சுயாட்சி கேட்கக்கூடாது, ஆட்சியினுடைய குழுவிற்கு வருவதற்கு ஆசை கொள்ளக்கூடாது. இங்கே ஒரு இந்தியாவினுடைய குடிமை பணியில் ஆங்கிலேயர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அகந்தையோடு பேசுகிறார், செயல்படுகிறார். இவர் செய்த சில காரியங்கள் இந்திய மக்களுக்கும் சரி ஆங்கிலேய அதிகாரிகளுக்கும் சரி பிடிக்கவில்லை. அதையும் பதிவுகள் சொல்கிறது. ஆக இவர் தன் மீது இருக்கிற அந்த பழியிலிருந்து மீள்வதற்கு இந்தியர்களுடைய அந்த உரிமை கோரல் நிலையிலிருந்து அவர்களை திசை திருப்பவும் இந்த வங்கதேச பிரிவினை, வங்கத்தை பிரிப்பது என்று முடிவுக்கு வருகிறார். பிரிக்கிற போது என்ன செய்கிறார்? பழைய வங்காளத்தில் பீகார், சோட்டா நாக்பூர், ஒரிசா போன்ற மாகாணங்களை சேர்த்து இணைக்கிறார். இணைத்து பழைய கல்கத்தா தலைநகரம். ஆக முகமதியர்கள் அதிகமாக இருந்த கிழக்கு வங்காளத்தை
அஸ்ஸாமோடு சேர்த்து அங்கே ஒரு டாக்காவை ஒரு புதிய தலைநகரமாக வைத்து ஒரு வங்காளம். ஆக இந்த இரண்டாக பிரித்ததை ஆரம்பத்தில் முகமதியர்களும் இந்துக்களும் எதிர்க்கிறார்கள். மிக கடுமையான கலவரங்கள், கர்த்தால்கள், போராட்டங்கள் எல்லாம் நடக்குது. ஆனால் சில காலத்திலேயே கிழக்கு வங்காளத்தில் இருக்கிற முகமதியர்கள் ஓரளவு இந்த பிரிவினையை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற பதிவுகள் முதலாக இந்த நூலிலே தெரிகிறது. அதற்கு காரணமும் கூட ஆங்கிலேயர்கள் சில சலுகைகளை காட்டுகிறார்கள். அந்த கிழக்கு வங்காளத்தின் முகமதியர்களுக்கு சலுகைகளை காட்டுகிறார்கள். இந்த சலுகைகளை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்கிற மாதிரியான செயல்பாடுகளிலே இறங்குகிற போது இந்த பிரிவினையானது நமக்கு நல்லதுதானோ என்று அவர்களை எண்ண வைக்கிறது. அவர்கள் அவ்வாறு கருதுகிற நிலை அங்கே இருந்தது என்று இவர் நெவின்சன் குறிப்பிடுகிறார். ஆக இந்த முழு பயணத்தில் வடக்கிலிருந்து பம்பாயிலிருந்து தெற்கே வந்து ஒரிசா வழியாக வங்காளம் வரைக்கும் போய் கடைசியில் பரோடாவுக்கு வருகிறார். அங்கே பரோடா மன்னர் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அந்த மன்னருக்கு ஒரு விழாவின் போது அந்த மன்னரை சந்திப்பது போல ஆரம்பிக்கிறார். அந்த விழாவுக்கு ஆங்கிலேய பிரதிநிதிகள் வருகிறார். இந்திய மரபிலே உள்ளது போல மாலை மரியாதை எல்லாம் செய்து பன்னீர் எல்லாம் தெளித்து அவரை மரியாதையை செய்து விட்ட பிறகு அந்த பரோடா மன்னர் அவர்களை வழி அனுப்பிவிட்டு திரும்பவும் வருகிறார். திரும்பவும் அந்த விழா தொடங்குகிறது. இந்த விழாவுக்கு பேரு வசந்த விழா, வசந்த காலத்தில் நடக்கிற விழாவாம். இப்போ என்ன விழா? அவர் அந்த ஆங்கிலேய பிரதிநிதிகளை அனுப்பிவிட்டு தானும் இளவரசனாய் இருக்கிற தன்னுடைய வாரிசு மட்டும் இருந்து இன்னும் ஒரு மாலை மரியாதை விழாக்கள் எல்லாம் நடக்கின்றன. அதுக்கு பிறகு அந்த தர்பார் கலைகிறது. இதை பற்றி இவர் சொல்லுவது நமக்கு என்ன காட்டுகிறது என்றால், முதலில் மன்னருக்கு கிடைக்கிற மரியாதை இந்த ஆங்கில பிரதிநிதிகளுக்கு தான். அவரை அனுப்பிவிட்டு தான் தன் குடும்பத்தினரோடு அவர் அமர்ந்து கொள்கிறார். இந்த பெண்கள், பரோடா நகரத்து மன்னருடைய அந்தப்புறத்தில் இருக்கிற பெண்கள் இதை பின்னால் இருந்து பார்க்கிறார்கள் என்று ஒரு குறிப்பு. மறைவு இல்லை, வரதாலாம் இல்லையா. பெண்கள் அந்த சுதந்திரம் அளிக்கப்பட்டிருப்பதை இந்த பதிவு காட்டுகிறது. இன்னும் ஒரு பெரிய பதிவு என்னவென்றால், கல்வி. அந்த மாகாணத்தில், அந்த பரோடா என்ற மிக சிறிய ராஜ்யத்தில் தன் மக்களுக்கு அவர் கல்விக்கு அதிகமாக செலவழித்திருக்கிறார். இது இந்திய சராசரியின் பார்க்கிற போது 1000 பேருக்கு 7 பேர் இந்தியாவில் படித்தவர். இது வெள்ளைக்காரனுடைய ரெக்கார்டு. ஆனால் இங்கே இந்த பரோடா ராஜ்யத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஏறத்தாழ முழுமையான கல்வி அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அவர் பணம் செலவழிக்கிறார் என்று சொல்ல. இது நிறைய சீர்திருத்தங்கள் அந்த பரோடாவில். இந்த சீர்திருத்தங்களுடைய நாயகன் அல்லது பிதாமகன் யார் என்றால் ஆங்கிலேயர்கள் தான். அவர்கள்தான் நமக்கு இந்த வழிகாட்டி, சீர்திருத்தத்தில் வழிகாட்டி என்று நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் தனது வருமானத்தில் தன் ராஜ்யத்தில் மக்களிடம் பெறுகிற வருமானத்தை மிக அருமையாக செலவிட்ட ஒரு மன்னரை பற்றியும் ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த மன்னர் செய்த அளவு கூட இந்த இங்கிலாந்து அரசாங்கம் தனது இந்திய குடிமக்களுக்கு செய்யவில்லை என்கிற குறிப்பு. அதற்கு பிறகு இந்த 1885 இந்த இடத்துல இவரு நெவின்சன் தன்னுடைய கட்டுரைகளில் எப்போதுமே 70களில் இருந்து என்று எழுதுகிறார். அது என்ன 70கள் என்றால் 1870, அதாவது முதல் சுதந்திர போர் என்று நாம் அறிகிற 1857க்கு அப்புறம் ஒரு தசாப்தம் கழித்து ஒரு 13 ஆண்டுகளுக்கு பிறகு 1870 வருகிறது. இதை ஏன் இந்த நெவின்சன் குறிப்பிடுகிறார் என்று யோசித்து பார்த்தால், ஆங்கில நிர்வாகம் ஒரு ஸ்திரமாக இந்த நாட்டில் அமைந்து தனது ஆட்சியை, தனது நிர்வாக முறையை, தன் பாராளுமன்ற முறையை எல்லாவற்றிலும் ஒரு ஸ்திர நிலையை எட்டிவிட்ட பிறகு என்ற அர்த்தத்தில் இவர் அதை அடிக்கடி எழுதுகிறார் என்று எனக்கு பட்டது. இந்த 1870களில் தான் எல்லாவற்றையும் விமர்சிக்கிறார். அதிலிருந்து இப்போது எவ்வளவு ஏற்ற இறக்கம் வந்திருக்கிறது என்று ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விஷயத்தில் அவர் சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் தோன்றியது. அதிலே ஒரு
தலைவராக இருந்தவர். அது தோன்றிய காலத்தில் இருந்து 1902 வரைக்கும் தலைவராக இருந்தவர் ஹென்றி ஹேட்டன் என்ற ஆங்கிலேயர். இந்த ஆளு அன்றைக்கு இருந்த சுதேசி இயக்கம் தோன்றிய அந்த 1905 அந்த வங்கதேச பிரிவினை, அதன் போது நடந்த மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் எழுதி காங்கிரஸ் ஒரு தீர்மானம் போட்டு இவரைத்தான் கர்சனிடம் பேசுவதற்காக அனுப்பி வைத்தார்களாம். ஆனால் இந்த கர்சன் அவரை பார்க்க முடியாது என்று திருப்பி அனுப்பிவிட்டார். ஆக முதலாக இந்திய தேசிய காங்கிரஸ் கோரிக்கைகளின் மூலமாகவே நாம் இந்த அரசை நாம் அசைத்து நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்தது முதல் முறையாக 1905 ஒரு கர்சன் என்ற பிரபுவால் முதலாக நிராகரிக்கப்படுகிறது. எந்த இடத்தில் வந்து சுதேசியம் கருக்கொண்டிருக்கிறது என்பதற்காக இந்த பதிவு முக்கியமானதாக இருக்கிறது. ஆக இந்த 1885 இருந்து ஒரு 20 ஆண்டுகளுக்குள் இந்த நிலைமை. காங்கிரஸ் 23வது மாநாட்டை சூரத்திலே நடத்த போகிறது. அப்போது சூரத்திலே அந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்பவராக ராவ் பிகாரி கோஷை அறிவித்து வேலை நடக்கிறது. இந்த புதிய கட்சியினர் வங்காளத்தில் இருந்தும் மராட்டியத்தில் இருந்தும் பஞ்சாபில் இருந்தும் சென்னையில் இருந்தும் நிறைய பிரதிநிதிகளை கூட்டிக் கொண்டு போகிறார். சென்னையிலிருந்து 100 பிரதிநிதிகள் போனதாக பாரதியார் குறிப்பு சொல்கிறது. அப்போ இந்த பிரதிநிதிகள் எல்லாம் அங்கே போவதற்கு முன்பே லாலா லஜபதி ராயை தான் அந்த மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். இந்த விவாதம் போய்கொண்டிருக்கிறது. சூரத்திலே காங்கிரஸ் திட்டமிட்டபடி தொடங்குகிறது. 2 நாட்கள் நடக்கிறது. இந்த இப்போ இதுல ஒரே நான் நிறைய அழக சொல்லலாம், செய்திகள் விட்டு போய்விடும் என்பதால் இந்த டெவின்சனுடைய வார்த்தைகளை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிற சில அழகுகள் ஒன்றை மட்டும் சொல்லவிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அந்த சூரத் காங்கிரசினுடைய ஆரம்ப கட்டத்தில் ஒரு உரையை சுரேந்திரநாத் பானர்ஜி தொடங்க போகிறார். இந்த உரையை பற்றி என்ன என்பதை, இந்த உரை என்ன சொல்ல போகிறது, இந்த உரையை நான் எப்படி தயாரித்திருக்கிறேன் என்பதை முன்பே சுரேந்திரர் பானர்ஜி இவரை நிவின்சனை சந்திக்கிற போதே சொல்லிவிட்டாராம். அந்த உரையை பார்த்து நான் பொறாமைப்பட்டேன் என்ற ஒரு பதிவை, அந்த ஆங்கில உரையை பார்த்து நான் பொறாமைப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு அழகு பதிவுகள் இருக்கிறது. ஆக இந்த சுரேந்திரர் பானர்ஜி பேசப் போகிறார். அவர் பேசப் போவதை பொறாமை மிகுந்த 2 கண்கள் பார்த்து கொண்டிருந்தன என்று எழுதுகிறார். அந்த கண்கள் இவருடைய கண்கள் தான். அங்கே அந்த காங்கிரஸ் தொடங்கியவுடன் இங்கே கூச்சலும் குழப்பமும் கிளம்புகிறது. இந்த ராவ் பிகாரி கோஷை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கூச்சல் கிளம்புகிறது. சுரேந்திரநாத் பானர்ஜி தான் முன்மொழிய வேண்டும், அவர் பேசணும். அவரை பேச விடாமல் தடுக்கிறார்கள். அப்போ குரல் எழுகிறது. சுரேந்திரநாத் பானர்ஜியினுடைய குரலை கூட, பேச்சை கூட இவர்கள் கேட்க மாட்டார்களா, பொறுமையற்று இருப்பார்களா என்றெல்லாம் கூச்சல் ஒரு பக்கம் கிளம்புகிறது. பேசக்கூடாது என்று புதிய கட்சியினர் பேசுகிறார். ஆக கூச்சலும் குழப்பமுமாக அன்றைய அரங்கம் எதுவும் நடக்காமல் முடிந்து விடுகிறது. 2வது நாளுக்கு முன்பு ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகள் தலைவர்களுக்கு இடையே நடக்கிறது. ஒரு செய்தி என்னவென்றால், இவர்கள் கேட்டது என்ன, வங்கத்தில் பிரிவினையின் போது நாம் முந்தைய மாநாட்டில் போட்ட தீர்மானங்களை நாம் மீண்டும் வலியுறுத்த வேண்டும், அது நீர்த்து போய்விடக்கூடாது. அதாவது இப்போது பகிஷ்காரம், சுதேசியம், அந்நிய பொருட்களை பகிஷ்கரிப்பது, இந்த 2ம் மீண்டும் வலியுறுத்தப்பட வேண்டும். இந்த வங்க மாநாட்டில், கல்கத்தாவில் காங்கிரஸில் என்ன முடிவு எடுத்தோமோ அது இங்கேயும் வலியுறுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு பிரதான கோரிக்கை. இந்த பிரதான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாங்கள் இந்த தலைமைக்காக அவரை வலியுறுத்துவதிலிருந்து விலகிக் கொள்வோம் என்பது போன்று சமாதானம் வருகிறது. ஆனாலும் கூட இந்த புதிய கட்சியினரை பற்றி தலைமை உரையில், ராவ் பிகாரி கோஷ் தலைமை உரையில் என்ன சொல்லப்பட்டிருக்குமோ அதையெல்லாம், அது தவறாக சொல்லப்பட்டதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் இருந்தது. ஆனால் அது நீக்காமலேயே அன்றைய மாலைக்குள் எல்லா பத்திரிகைகளுக்கும் அந்த உரை போய்விட்டது. அந்த உரை ஆற்றப்படும் முன்பே பத்திரிகைகளுக்கு தந்திருக்கிறார். அந்த ஒரு உரையினுடைய ஒரு மாதிரி காப்பி கூட டெவின்சனுக்கும் கொடுத்திருக்கிறார். இது என்ன காட்டுகிறது என்றால்,
நாளைக்கு இந்த உரை ஆற்றப்பட படுமோ படாது, ஆனால் இந்த செய்தி முன்னே போக வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். இது இவர்களை கோபம் ஊட்டுகிறது, எரிச்சல் ஊட்டுகிறது. ஆகவே இதில் ஒரு திருத்தத்தை, இதை எடுத்து விட வேண்டும் என்ற திருத்தத்தையாவது நாம் வாங்க வேண்டும். அப்படி வாங்கினால் நாம் இந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்த மாநாட்டை சுமூகமாக நடத்தலாம் என்று திலகருடைய ஆதரவாளர்கள் சொல்ல, அடுத்த நாள் மாநாடு தொடங்கியவுடன் இதே போன்று சுரேந்திரநாத் பானர்ஜி முன்மொழிந்த பிறகு ராபிகாரி கோஷ் இருக்கையில், தலைவர் இருக்கையில் அமர வருகிற போது திலகர் நடுநாயமாக நின்று தடுக்கிறார், ஒரு திருத்தத்தை கோருகிறார். இல்லை, நீங்கள் தலைவரை மாற்றவோ இந்த கூட்டத்தை தள்ளி வைக்கவோ அனுமதிக்க முடியாது, நீ கீழே இறங்கு என்று மேடையில் இருக்கிறவர்கள் திலகரை பார்த்து சொல்கிறார். திலகர் அசையாமல் இருக்கிறார். நீ தலைவர் இல்லை, உன்னை தலைவராக தேர்ந்தெடுக்கவில்லை, நீ இருக்க முடியாது என்று திலகர் சொல்லுகிறார். ஆக வாத பிரதிவாதங்கள், மேடையிலே என்ன நடக்கிறது என்று கீழே கேட்கவும் இல்லை. ஆனால் இவர் நிற்கிறார். நீ போ என்று அவரை தள்ளுவதற்கு, வன்முறையினால் அவரை தள்ளிவிடலாம் என்ற முயற்சி நடக்கிறது மேடையிலே. இதை இவர் எழுதுகிறார் நெவின்சன். வன்முறையின் மீது தன்னை நகர்த்தட்டும் என்றே தயாராக நிற்கிறார் திலகர் என்று எழுதுகிறார். இதை வ.உ.சி குறிப்பிடுகிற போது, எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்று வ.உ.சி தனது கட்டுரையிலே இதை எழுதுகிற போது, சூழ்ந்து நிற்கிற சிங்கங்களுக்கு மத்தியிலே, சூழ்ந்து நிற்கிற யானைகளுக்கு, மதம் கொண்ட யானைகளுக்கு மத்தியிலே ஒரு வீர பௌருஷ சிங்கமாக திலகர் நின்றார் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஒரு உதாரணம் காட்டி இருக்கிறார். ஆகவே திலகர் அங்கே மல்லு கட்டி நிற்கிறார். விவாதம், சுரேந்திரநாத் பானர்ஜி பேச்சு எடுபடவில்லை. ராபிகாரி போஸ் மேஜையின் மீது ஏறி நின்று தனது உரையை படிக்க தொடங்குகிறார், தலைமை உரை. ஆகவே கலவரம் மூழ்கிறது. எங்கிருந்தோ ஒரு செருப்பு சுரேந்திரநாத் பானர்ஜியினுடைய தாடையில் விழுகிறது. விழுந்து பக்கத்தில் இருந்த பரோஸ் மேத்தாவினுடைய மடியிலே விழுகிறது. இது எப்படி நடந்தது, ஏதோ ஒரு சகிம்சைக்கு உட்பட்டு நடந்ததா என்றெல்லாம் நெவின்சன் எழுதுகிறார். இந்த செருப்பு விழுந்த தலைப்பு மராட்டிய காலனி என்று இவர் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். மராட்டியர்களின் செருப்பு. இந்த சுதேசி இயக்கத்தினுடைய தலைவர் ஒரு மராட்டியர், கோகலே ஒரு மராட்டியர். ஆகவே இந்த பாம்பேக்காரர்கள் மராட்டியர்கள், இந்த செருப்பு மராட்டியர் செருப்பு என்பது போல ஒரு நகைச்சுவையாக அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். ஆக சூரத் காங்கிரஸ் இவர் கண் முன்னாலே கரைந்து போவதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்று எழுதுகிறார். இந்த செருப்பு சம்பவத்தை மட்டும் வ.உ.சி தனது கட்டுரையிலே எழுதவில்லை, அப்படியே தவிர்த்திருக்கிறார். 2 நாள் செய்திகளையும் ஒரே நாளில் நடந்தது போன்ற ஒரு தோற்றத்திலே தான் வ.உ.சி தமிழ்நாட்டில் அதை தனது வரலாற்றில் எழுதியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான குறிப்பு. செருப்பு விழுந்ததை தமிழர்களுக்கு சொல்ல வேண்டாம், அப்படி சொல்வது அநாகரிகம் என்று அந்த பெரிய மனிதர் நினைத்திருப்பார் என்று நான் நினைத்துக் கொண்டேன். ஆகவே இந்த சூரத் காங்கிரஸ் இப்படி முடிந்தது. இது புதிய கட்சி என்று தனியாக ஒரு கட்சி, அதற்கான கொள்கைகள், அதற்கான இந்தியா முழுவதும் தலைவர்கள் என்றெல்லாம் ஆனது. இந்த சூரத் காங்கிரஸோடு அந்த எழுச்சியினுடைய இன்னொரு பிரதானம் என்பது அந்த தேசிய தலைமைக்குள் வந்திருக்கிற பிளவு. தேசிய தலைமையினுடைய 2 கூறுகள். நாம் இன்னும் பழைய பாணியிலேயே நாம் மென்மையாக இந்த அரசை அணுகலாம் என்றும், இனி மென்மையாக அணுகுவது முடியாது என்றுமான 2 கூறுகள், 2 பாதைகள் 1908 வந்துவிட்டன. அதற்கு பிறகுதான் அவர் பின்னுரை எழுதுகிறார். இனி எப்படி இந்த ஆங்கில அரசாங்கம் இவர்களை நடத்த வேண்டும் என்று ஒரு பெரிய பின்னுரை மட்டுமே ஒரு 15 பக்கங்களுக்கு எழுதியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு நேர்மையான பத்திரிகையாளனாக அந்த ஆங்கில நாட்டினுடைய மக்களுக்கு, ஆங்கில நாட்டு கணவான்களுக்கு, அந்த ஆங்கில பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கும் அல்லவா. ஆனாலும் கூட என்ன நடந்தது, இது நெவின்சன் சொல்ல முடியாது. நெவின்சன் முடித்து விட்டார் கதையை. ஆனால் நாம் யோசிக்கிறோம், 1908 அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் இந்த இயக்கமானது சிறிது சிறிதாக அடக்குமுறை, ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இந்த தலைவர்கள் சிறை சென்றதும், அப்படியே அந்த இயக்கமானது தன் வீரியத்தை இழந்ததையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே நிதானம் என்பது இழிவுதானா அல்லது நிதானம் என்பது கோழைத்தனம்தானா என்ற கேள்வியை நம் முன்னாலே இந்த நூல் வைக்கத்தான் செய்கிறது.
இது இப்படி இருக்கட்டும். நான் நூலை சொல்லிவிட்டேன். இனி அந்த சென்னை சம்பவம், இந்த உரையினுடைய சுவாரஸ்யத்துக்காக நான் கடைசியில் வந்தேன். அந்த சென்னை மாலை, ஒரு மழைக்காலத்து மாலை நேரம் என்று ஆரம்பிக்கிறார். இந்த மாலை நேரத்திலே அந்த கூட்டம் சென்னை கடற்கரையிலே இருட்டுகிற நேரத்தில் தொடங்குகிறது. அந்த மேடை ஒரு லாந்தர் விளக்கு வைத்திருக்கிறார். இருட்டி விட்டால் முகம் தெரிய வேண்டும் அல்லவா, வைத்திருக்கிறார்கள். இவர் எழுதுகிறார் நெவின்சன், அந்த மேடைக்கு கீழே ஒரு 5000 பேர் திரண்டிருப்பார்கள் என்று, 4000 முதல் 5000 வரை என்று எழுதுகிறார். ஆனால் இந்த கூட்டத்திற்கு ஒரு போலீஸ்காரனை கூட நான் பார்க்க முடியவில்லை என்று எழுதுகிறார். இந்த முரண்பாடை பின்னால் வேங்கடாசலபதி தனது நூலில் சொல்லுகிறார். ஒரு போலீஸ்காரர் அல்ல, நிறைய உளவாளிகள், போலீஸ் உளவாளிகள், சிஐடி போலீசார் அங்கே இருந்து குறிப்பு எடுத்தார்கள். குறிப்பு எடுத்ததனால்தான் நெவின்சன் விட்டு போன செய்திகள் நமக்கு தெரிய வந்தன என்று வேங்கடாசலபதி குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். ஆக ஒரு 5000 பேர். இந்த 5000 பேரை போலீஸ் ரிப்போர்ட் அன்னைக்கு 1000 பேர் தான் சொல்லுங்க. 1000 பேர் என்றால் கூட அது ஒரு பெரிய கூட்டம். 1000 பேர்னே வைத்துக் கொள்ளும். இந்த ஆயிரக்கணக்கான நபர்கள் எப்படியான ஆட்கள், அது நெவின்சன் அழகாக எழுதுகிறார். அந்த கூட்டத்திலே பேசியவர்கள் ஏதாவது கொஞ்சம் மிகையாக பேசினார் என்றால் இவர்கள் கிண்டல் பாணியில் முகத்தை சுளுக்கிறார்களாம், கேலி செய்கிறார்களாம். எங்களுக்கு எல்லாம் தெரியும்பா, நீ மிகையாலாம் பேசாத என்பது போல இந்த கூட்டத்தில் இருப்பவர்களும் மிகுந்த புத்திசாலிகளாக நெவின்சன் அடையாளப்படுத்துகிறார். இந்த கூட்டம் இருக்கிறது. சிறிது சிறிதாக இருள் வரக்கூடிய நேரம் ஒரு சிறுவன் எழுந்து அந்த வங்க தேசத்து கவிஞனான பக்கிம் சந்திரருடைய வந்தே மாதரத்தை பாடுகிறார். வந்தே மாதரத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பாடுகிறார், தமிழிலே பாடுகிறார். அது நமக்கு தெரியும், நம்ம பாரதியாருடைய பாட்டு தான். இனிய நீர் பெருக்கினை, அந்த பாட்டு தான் அவர் அதெல்லாம் நெவின்சன் சொல்லலை, நமக்கு புரியுது. அதை பாடுகிறார். அந்த பையன் பாடுகிறான். பாடி முடித்தவுடன் அந்த அரங்கத்திலே தலைவரோ அல்ல மற்றவர்களோ பேசுவதற்கு முன்பு நெவின்சன் ஆரம்பிக்கிறார். சென்னையின் தமிழ் கவிஞன் என்று சொல்கிறார். சென்னை என்பது நகரம் அல்ல, நல்லா கவனியுங்க. சென்னை என்பது மாகாணத்தின் பெயர். இந்த மாகாணத்தினுடைய தமிழ் கவிஞன் என்று நாம் பேசுகிறோம். சென்னையினுடைய தமிழ் கவிஞன் ஒரு பாடலை பாடினார். அந்த பாடல் ஒரு துயரம் தோய்ந்த பாடல். இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது? லாலா லஜபதி ராய் காரணமின்றி 1907 அதாவது நம்ம நெவின்சன் வருவதற்கு முன்பே கைது செய்திருந்தார்கள். மே மாதம், இவர் அக்டோபர் மாதம் வந்திருக்கிறார். இப்போ இந்த அக்டோபர்ல அந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்திருக்கிறது. இவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லி விடுதலை செய்திருக்கிறது. அந்த விடுதலையை கொண்டாடும் முகத்தான் இந்த கூட்டம். ஆகவே இந்த கூட்டத்திலே மற்றவர்கள் லாலா லஜபதி ராயை கொண்டாடுகிற தருணத்தில் இந்த சென்னையின் தமிழ் கவிஞன் லாலா லஜபதி ராய் கைது செய்யப்பட்ட போது என்ன துயரத்தை எல்லாம் அடைந்திருப்பார் என்பதை பாட்டாக பாடுகிறார். இது லாலா லஜபதி ராய் குறித்த பிரலாபம் என்று பின்னால் அவருடைய 1908 காலவரிசை பதிவுகளில் இது சேர்க்கப்பட்டிருக்கிறது, பாரதியாருடைய அந்த பாடல். ஆக இது பாரதியார் என்றெல்லாம் நெவின்சன் குறிக்கவில்லை, சென்னையின் தமிழ் கவிஞர். அவர் அந்த பாட்டை, துயரம் தோய்ந்த பாட்டை, யாரெல்லாம் தன் குடும்பத்தை பிரிந்து தன்னுடைய பெண்டு பிள்ளைகளை துறந்து சொந்த ஊரை துறந்து சிறையில் தனிமையில் அடைக்கப்பட்டிருக்கிறவனுடைய துயரத்தை பாடுகிற பாட்டு. அந்த பாட்டை பாடியவுடன் அந்த துயரம் குறைந்த வேளையிலே நகைச்சுவையில் இறங்குகிறான் அந்த சென்னை தமிழ் கவிஞர். பகடியிலே இறங்குகிறான். சுதந்திர தேதிக்கும் மார்லி என்ற பிரபுக்கும் இடையே ஒரு கற்பனை உரையாடல் போற ஒரு கற்பனை உரையாடலை அவரே அங்கே அந்த மேடையிலே பேசுகிறான் என்பதை விட நான் நடிக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். சுதந்திர தேவி என்ன பேசுவாள், இந்த மார்லி என்ன பேசுவான் நமக்கு தெரியும். ஆக இவங்க இருவரும் பேசுவதாக ஒரு கற்பனை உரையாடலை அங்கே நிகழ்த்தி முடிக்கிறார். அதற்கு பிறகு மற்றவர்கள் பேசுவதை இவர் எப்படி சொல்ல வேண்டும்? அவர்கள் ஏதாவது நன்றாக பேசியிருந்தால் அதை நெவின்சன் குறிப்பிட வேண்டும் அல்லவா? நெவின்சன் என்ன எழுதுகிறார்? அதற்கு பிறகு தலைவர் பேசினார், அவருக்கு பின்னால் பேசிய பிறர், தலைவரும் பிறரும் ஆங்கிலத்தில் பேசினார்கள். இறுதியாக ஒரு துறவி பேசினார்.
துறவியை பற்றி ஒரு குறிப்பை கொடுக்கிறார். இவர் ஒரு முன்னாள் பணக்கார், பெரிய செல்வந்தர், பாரிஸ்டர், நல்ல பெரிய கல்விமான். இருந்தாலும் தேசத்துக்காக எல்லாவற்றையும் துறந்து விட்டு தேசாந்தரியாக இந்த எழுச்சிக்கு பரப்புரை செய்து கொண்டு போகிறார். இந்த கூட்டம் முடிகிற போது அவர் தனியாக தன் வழியே நடந்து போனார் என்றெல்லாம் இந்த துறவியை பற்றி எழுதுகிறார். நமக்கு என்ன தெரிய வருகிறது பாருங்கள். இந்த சென்னையினுடைய தமிழ் கவிஞன் தமிழிலே பாட்டு பாடி தமிழிலே ஒரு உரையாடல் நடத்திவிட்டு போன பிறகு அந்த கூட்டம் தமிழ் கூட்டம் தானே, ஏன் இவர்கள் ஆங்கிலத்திலே பேசினார்கள்? நமக்கு ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அப்ப அந்த கூட்டத்திலே ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இது புரியக்கூடும். இல்லாவிட்டால் ஏன் இவர்கள் அந்நியமாக இருந்தார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, அந்த கூட்டத்தின் தலைவர் யார், பேசியவர்கள் யார் என்றெல்லாம் இவர் குறிப்பிடவில்லை, நெவின்சன் குறிப்பிடவில்லை. இதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறவர் பேராசிரியர் வெங்கடாசலபதி. அவருக்கு எப்படி தெரிந்தது? அவர் அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை பார்க்கிறார். போலீஸ் ரிப்போர்ட் என்ன சொல்றது? ஒரு 1000 பேர் கூடியிருந்த கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. சுப்பிரமணிய பாரதி ஒரு அருமையான துயரம் நோய்ந்த பாடலை பாடினார். அதற்கு பிறகு அந்த விண்டோ மார்லிக்கும் சுதந்திர தேவிக்கும் நடந்த கற்பனை உரையாடல். பிறகு தலைவர் யார்? தலைவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். பிறர் யார்? பிறராக வந்தவர்கள் யார்? ஜி ஏ நடேசன், சக்கரை செட்டியார், இன்னும் 2-3 பெயர்களை வெங்கடாசலபதி குறிப்பிடுகிறார். இதற்கு பிறகு அந்த துறவி யார் என்பதையும் அவர் குறிப்பிட்டு விட்டார். அவர் பெயர் பாலசுப்பிரமணியன் என்று குறிப்பிடுகிறார். நமக்கு இந்த பாலசுப்பிரமணியன் என்ற துறவியை பற்றி அதிகமாக தெரியவில்லை. நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த நெவின்சனுக்கு இந்த ஆங்கிலத்தில் உரையாற்றிய பிரமுகர்களை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் இந்த சென்னை தமிழ் கவிஞனை பற்றி மட்டும் கவலை இருந்திருக்கிறது. அதாவது கவனம் இருந்திருக்கிறது. அந்த கவனத்தை அவன் சென்னையின் தமிழ் கவிஞன் என்று குறிப்பிட்டு இந்த தமிழ் கவிஞனை உலகம் அறிய செய்தான் என்பதுதான் அந்த கடற்கரை கூட்டத்தினுடைய சிறப்பு. நான் ஏறத்தாழ இந்த நூலினுடைய எல்லா செய்திகளையும் நான் சொல்லிவிட்டதாக நம்பி நான் இதோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு உரை, தங்கு தடை இல்லாமல் அறிவிப்போட நாங்க எல்லாரும் அதை நினைச்சோம் தான் சொன்னோம். மொழிபெயர்ப்பாளர் வந்திருக்கார், நூலின் மொழிபெயர்ப்பாளர் இருக்கார். ரவி சார், நீங்க பேசலாம். நீங்க வணக்கம். கேக்குறதா? எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல முடியல, ஏன்னா அந்த லேப்டாப்ல நான் கனெக்ட் ஆனேன். அதுல டோட்டலா என்னுடைய ஆடியோ அவுட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். காந்தி ஸ்டடி சென்டர் என்னுடைய 4வது புத்தகத்தை நான் மொழிபெயர்த்த, என்னுடையன்னு சொல்ல முடியாது, நான் மொழிபெயர்த்த 4வது புத்தகத்தை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்தியா என்கிற கருத்தாக்கம், அப்புறம் காந்தியும் பகத்சிங்கும், மகாத்மா காந்தி படுகொலை புதிய உண்மைகள், அடுத்தது இன்னைக்கு இந்தியாவில் புதிய எழுச்சி அப்படிங்கிற நூல். உண்மையிலேயே நான் நல்ல ஸ்ட்ரிக்டான ஒரு வாத்தியார் பாடம் நடத்தினா எப்படி பயந்து போய் உட்காந்துருக்கிற ஒரு குழந்தை மாரி, மாணவன் மாரி நான் உட்காந்துருந்தேன். ஏன்னா கோமதி சங்கர் ரொம்ப கரெக்டாக பேசக்கூடிய, ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் ரொம்ப அழகாக நளினமாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு நண்பர். அதனால் கொஞ்சம் பயந்து தான் போயிருந்தேன். ஆனால் இல்லை, அப்படி அந்த சூழல் வரல. ரொம்ப அழகாக இந்த நூலை ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பருந்து பார்வையில் கிட்டத்தட்ட அழகாக சொல்லி முடிச்சிட்டாரு. எனக்கு 10 நிமிஷம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரவணன் இல்லையா? சரவணன் பேசலாம் சார், பேசலாம். ரைட், ஓகே. அதனால நான் என்னுடைய பார்வையில் சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த புத்தகத்தை நான் பார்த்த விதம் அப்படின்னா, நெவின்சன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளன் இந்த விசிட்டின் பொழுது எப்படி இந்தியாவை பார்த்தார். இந்தியாவில் கிட்டத்தட்ட அவர் 4 மாதம் கிட்டத்தட்ட ஒரு டூரில் இருந்திருக்காரு. அந்த டூரில் அவர் பார்த்த பல்வேறு விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார். மிக கவனமாக தன்னுடைய பதிவுகளை அவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அது பம்பாயில்
தொடங்கி மராட்டியம், அடுத்தது சென்னை மாகாணம், அடுத்தது ஒரிசா, அப்படியே போய் வடக்க கல்கத்தா மத்திய பிரதேசம், அப்புறம் வடக்க பஞ்சாபு, அப்புறம் லாலா லஜபதி ராய் ஆரிய சமாஜம் ஆரம்பித்து இமயமலையினுடைய அடிவாரம், கங்கை நதி முகத்துவாரம், அப்புறம் பரோடா சமஸ்தானம் என்று பல்வேறு இடங்களில் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. தன்னுடைய பயணத்தில் அவர் பார்த்த விஷயங்களை மிக கவனமாக பார்த்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு பார்வை. ரெண்டாவது, அவர் ஒரு லிபரல் அப்படிங்கிறத விஷயத்தை கோமதி சொன்னார். லிபரல் அப்படிங்கிறத நம்ம அந்த மாதிரியே நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு கன்செப்ஷன் கிடைக்குதோ அதையே நீங்கள் பாருங்கள். உதாரணமாக, பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்பதற்காக ஒரு லீக் வச்சு அந்த லீக் முன்னிட்டு நடத்தினவர். அதே போல் போரில் ஆம்புலன்ஸ் பயன்பாட்டுக்காக ரொம்ப முக்கியமாக பாடுபட்டவர். அப்புறம் மேற்கு ஆப்பிரிக்காவில் அடிமை முறை, அடிமைத்தனம், அடிமை வியாபாரம் நடந்த விஷயங்களை உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அதற்காக நடவடிக்கை எடுத்தவர். இப்போ அந்த பார்வையில் ஒரு லிபரல் பத்திரிகையாளர் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மீது, பிரிட்டிஷ் அதிகாரிகள் மீது வைத்த மிக கவனமான ஒரு விமர்சன பார்வையை இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். நார்மலாக நம்ம படித்த வரைக்கும் ஒரு இப்போ கோமதி அதை கரெக்டாக சொன்னார். இந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் இங்கிலாந்தில் உள்ள அந்த மக்களுக்காகவும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் எழுதினது போல தான் அவர் சுட்டி காட்டி எழுதியிருக்கார். அப்போ அந்த பார்வையை பார்க்குறோம். அடுத்தது இந்த எழுச்சிங்கிற சொல்ல நான் பயன்படுத்தினதுக்கு காரணம் என்னன்னா, வங்கப்பிரிவினை 1905 நடந்த வங்கப்பிரிவினை, இல்லை அதற்கு முன்னாடியே கூட சில காலங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த இந்தியாவில் பரவலாக எழுந்து கொண்டிருந்த ஒரு எழுச்சி. மக்கள் அந்த உணர்வை அடக்குமுறை உணர்வையும் தாங்கள் உதாசீனப்படுத்துகிறோம் என்ற உணர்வையும் அதிகமாக உணர ஆரம்பித்த ஒரு காலகட்டம் அது அப்படின்னு சொல்லலாம். அதை ட்ரிகர் பண்ண, அதை தூண்டிவிட்ட ஒரு முக்கியமான நிகழ்வாக நம்ம வங்கப்பிரிவினையை பார்க்கலாம். அதில் 2-3 விஷயம் அவர் குறிப்பாக சுட்டி காட்டுறது என்னன்னா, இன ரீதியான துவேஷம், அதாவது இன ரீதியாக இந்தியர்களை மட்டமாக பார்க்குற ஒரு பார்வை. அடுத்தது அதிகாரிகளும் இல்லை ஆட்சியாளர்களும் ரொம்ப படித்த மேல் வர்க்கத்து இந்தியர்களாக இருந்தாலும் அவர்கள் முக்கியமான பதவிகளில் அவங்கள பதவியில் அமர்த்தாமல் அந்த இடங்கள் ஆங்கிலேயர்களை தான், ஆங்கில அதிகாரிகளை தான் இன்னும் சொல்லப்போனால் இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்த ஆங்கில அதிகாரிகளை தான் அந்த இடத்துல நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை. இதை ஒட்டி தான் நம்ம பார்க்குற இன்னொரு பார்வை வங்கப்பிரிவினையால் ஏற்பட்ட விஷயம். இந்த வங்கப்பிரிவினை தூண்டிவிட்ட முக்கியமான 3-4 விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடியது ஏற்கனவே இருந்த அந்த அடக்குமுறைக்கு எதிரான உணர்வு, சுதேசி உணர்வு தீப்பற்றி எரிந்தது. அடுத்தது அந்நிய பொருட்களை பகிஷ்கரித்தல். அடுத்தது சுதேசி தொழில்களை ஊக்குவித்தல் அப்படிங்கிற 3 விஷயங்களை நான் பார்க்குறேன். இந்த புத்தகத்திலையும் அதை பற்றி அழகாக சொல்கிறார். அவர் குறிப்பாக சொல்கிற 2 விஷயம் ஒன்று பருத்தி உற்பத்தி, பருத்தி நெசவு, இந்த விஷயங்களை திட்டமிட்டு ஆங்கில நிர்வாகம், ஆங்கில ஆட்சிகள் அங்கே பிரிட்டனில் மான்செஸ்டர், லங்காஷியரில் இருந்த ஆலைகளுக்கு உதவியாக இந்த விஷயங்களை அத்தனையும் அழிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். இப்போ இதற்கு எதிரான ஒரு போராட்டம். அதே போல் உற்பத்தி தொழில்களை டோட்டலாக அவங்க நசுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இதற்கு எதிராக மக்கள் அப்படிங்கிறத விட சிறு முதலாளிகளும் சரி, சில முக்கியமான பெரு முதலாளிகளும் சரி, இந்த விஷயம் தங்களுடைய முன்னேற்றத்திற்கும் தங்களுடைய மேம்பாட்டிற்கும் தங்களுடைய வணிகத்திற்கும் சாதகமாக இல்லை, இதை நம்ம கண்டிப்பாக எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப சீரியஸாக பரவ ஆரம்பிக்கும். இப்போ இதை தான் இதை ஒட்டி இளைஞர்களுடைய எழுச்சி, இந்த எழுச்சி தான் இந்தியா முழுக்க பரவுது. ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது அந்த எழுச்சி குறிப்பாக 4-5 மாகாணங்களில் தான் அதிகமாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். உதாரணமாக வங்கதேசம், அடுத்தது பஞ்சாபு, மராட்டியம், அப்படியே திட்ட வந்தால் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் தமிழகத்தில் இந்த விஷயங்கள் அதிகமாக இருந்தது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பரவலாக இளைஞர்கள் மத்தியிலும் படித்த இந்தியர்கள் மத்தியிலும் எழுந்த எழுச்சி ஆங்கிலேயருக்கு எதிராக போராடணும். நம்ம கோமதி பட்டாபிலாம் இருக்காரான்னு தெரியல. நாங்கள் எங்களுடைய ட்ரேட் யூனியனில் ஒரு கோஷம் ஒன்று போடுவோம், அநீதி கண்டு வெகுண்டெழுந்து
அர்ப்பணித்து போராடாத அநீதி களைய முடியாது அப்படிங்கிற ஒரு கோஷத்தை போடுது. அப்ப இவ்வளவு நாட்களாக காங்கிரஸும் மற்ற இயக்கங்களும் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் இல்லை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க, பெட்டிஷன்ஸ் போடுறாங்க. இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நாங்கள் பிரிட்டிஷார்களுக்கு ஈக்குவலாக, பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு ஈக்குவலாக நாங்கள் நடத்துங்க, நாங்களும் செத்து சேர்க்கணும், நாங்களும் கிளப்புக்கு போகணும், நாங்களும் பொது இடங்களை மதிப்பாக நடத்தப்படணும், பொது இடங்களை நாங்களும் வந்து பயன்படுத்தி கூட்டங்கள் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாங்களும் செய்யணும், அதற்கு இணையாக எங்களுக்கு பல்வேறு விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்களை ஒட்டியும் வந்து சீர்திருத்தங்களும் அப்படி பல்வேறு விஷயங்களும் உள்ளாரங்குறையுது. அவங்க குறிப்பாக வங்கத்தில் வந்து சீர்திருத்தங்கள் நோக்கி மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான போராட்டங்கள் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரர்கள் இருந்தாங்க. அதில் பல்வேறு முன்னேற்றங்கள் இருந்தாலும் பல விஷயங்கள் தங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இந்தியர்கள் மத்தியில், படித்த இளைஞர்கள் மத்தியில் எழுச்சி வருகிறது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இந்தியா முழுக்க பரவுது. அந்த எழுச்சியை ஒட்டி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, இங்கிலாந்து என்னென்ன காரியங்கள் செய்யணும், ஏன் செய்ய தவறி இருக்கு அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக தன்னுடைய அந்த கடைசி அத்தியாயத்தில் நெவின்சன் சுட்டி காட்டுறார். நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஆங்கிலேய பத்திரிகையாளர் இந்த விஷயங்களை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக பதிவு செய்யற அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வியப்பை தருகிற ஒன்றாக இருக்கு. ஒரு 4-5 விஷயங்களை வந்து நம்ம அதில் பார்க்கலாம். குறிப்பாக நான் பார்க்குற விஷயம் வந்து இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக பிரிட்டிஷ் நாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்ட செல்வம். இங்கே வந்து எல்லாம் பண்ணுறாங்க, தொழிலெலாம் பண்ணுறாங்க, தொழில் பண்ண பிறகு இங்கேருந்து இந்த செல்வங்களை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட அவர் சுட்டி காட்டுறது 2 கோடி பவுண்டு ஒரு ஆண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பவுண்டை எடுத்துகிட்டு போய், இந்த 2 கோடி ரூபாயை எடுத்துகிட்டு போய், பவுண்டை எடுத்துகிட்டு போய் அங்கே என்னென்ன மாதிரி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சுட்டி காட்டுற அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு அதற்கு முன்னாடி தாதாபாய் ஒரு தன்னுடைய த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற ட்ரைன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறத அழகாக சுட்டி காட்டுறாரு. அடுத்தது நெவின்சனுக்கு அப்புறம் நம்ம வந்து கிருஷ்ணசாமி சர்மாவை பார்க்குறோம். கிருஷ்ணசாமி சர்மா இந்த விஷயத்த இந்தியா இழந்த தனம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நூலாக வந்து சுட்டி காட்டி எழுதுகிறார். அப்போ இந்தியாவில் உள்ள தொழில்களையும் பெரிய விஷயங்களையும் சுரண்டி இங்கேருந்து செல்வங்கள் வந்து நம்ம பிரிட்டிஷ் நாட்டுக்கு எடுத்துட்டு போறத வந்து அவங்க ரொம்ப ஒரு மோசமான விஷயமா பார்க்குறாங்க. அடுத்தது வந்து இந்தியாவிற்கு வந்து கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்தியர்களுக்கு கல்விங்கிற விஷயத்துல அவங்க ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க. இராணுவத்துக்கு கிட்டத்தட்ட இதே அளவுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க, பொது செலவுகளை பண்ணுறாங்க, பல்வேறு செலவுகளை வந்து அவங்க ஈடுபட்டுறாங்க. ஆனால் இந்தியர்களுக்கு கல்வி அளிக்கக்கூடிய விஷயத்துல அவங்க ரொம்ப வெத்தனமாக இருக்காங்க, அதில் வந்து அக்கறையே காட்ட மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சுட்டி காட்டுறோம். இந்த விஷயத்தை ஒட்டி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னா, காஞ்சிபுரம் புக்கு, என்னுடைய காஞ்சிபுரம் புக்கில் ஆண்டர்சன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலை பற்றி 175 வருஷம் அவங்க முடிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூல் துவங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து சென்னையில் ஒரு விஷயங்கள் நடக்குது. பரவலாக பிரிட்டிஷார் மத்தியில், ஸ்காட்டிஷ் பீப்புள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நம்ம திருப்பி இவங்களை மதம் மாற்றணும், இவங்களை வந்து பைபிளை படிக்க வைக்கணும், நம்ம ஃபோல்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஒழிய இவங்க இத்தனை கோடி மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை இவங்களுக்கு கல்வி தரது, இவங்களை வந்து நாகரிகப்படுத்துறது, கல்வி தந்து நாகரிகப்படுத்துகிற விஷயத்தை பற்றி நம்ம ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறோம், அந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சென்னையிலையும் மற்ற இடங்கள்லையும் அவங்க வந்து பள்ளிக்கூடங்களை மற்ற விஷயங்களையும் திறக்கிறாங்க. அந்த விஷயத்தை இவர் சுட்டி காட்டுறாரு. 1901 சென்சஸை சுட்டி காட்டி எவ்வளவு மோசமா வந்து இங்க கல்வி தரம் வந்து குறைச்சலா இருக்கு, ஏன் கல்விக்கு இவங்க அக்கறை காட்டல அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்றாரு. 1000 தகுதி உள்ள சிறுவர்கள்ல 826 பேர் போகாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப 175 லட்சம் பேர் தான் 1000 பேர்ல 175 லட்சம் பேர் தான் பள்ளிக்கூடம் போறாங்க. அதே போல 10 ஆண்கள்ல ஒருத்தர் தான் வந்து படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. 1000 பெண்கள்ல 7 பெண்கள் தான் கல்வி அறிவு பெற்றவர்களா, படிப்பறிவு உள்ளவர், கல்வி அறிவு என்பதை விட படிப்பறிவு உள்ளவர், எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்ச பெண்களா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சுட்டிக்காட்டி
அந்த விஷயத்த ரொம்ப மோசமான விமர்சனமா வைக்கிறது. அதை தான் வந்து இன்னொரு இடத்துல ஒரு சுட்டிக்கு காட்டி பரோடா சமஸ்தானத்தினுடைய அந்த வளர்ச்சியை அவர் சுட்டி காட்டி பேசும்போது சொல்றாரு, ஒரு சிறிய சமஸ்தானம் இந்தியா முழுவதற்கும் எடுத்துக்காட்டாக இருக்கு. இன்னும் சொல்லப்போனா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல இருந்து சற்று அதிகமாகவே அவர் செய்கிறார். அவர் வரி அதிகமாக போடுறாரு, கூட வசூல் பண்றார். ஆனா அந்த வரி அத்தனையும் தன்னுடைய மாகாணத்துல தன்னுடைய மக்களுடைய நலனுக்காக அவர் செலவு பண்றாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா பதிவு பண்றாரு. குறிப்பா கட்டாய கல்வி அப்படிங்கிறத அவங்க அமல்படுத்துறாரு. குழந்தை பாலிய விவாகம்ங்கிறத தடுக்கிறாரு. வர்தா முறையை அவர் வந்து ஒழிக்கிறாரு. அப்படிங்கிற விஷயத்த வச்சு சொல்றாருன்னா, மற்ற பகுதிகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி அறிவை கிடைத்திருக்கக்கூடிய கல்வி அறிவை காட்டிலும் இங்க பரோடா சமஸ்தானத்துல சிறுமிகளுக்கு கிடைத்திருக்கிற கல்வி அறிவு சதவீதம் வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயத்த, முக்கியமான ஒரு விஷயத்த அவர் எப்படி பதிவு பண்ண, அவர் வந்து ஒரு வித்தியாசமான மகாராஜா அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. எப்படின்னா 1907 டெல்லியில தர்பார் நடக்கும் போது எல்லாரும் போறாங்க. நம்ம ரெட்டையபுரம் சமஸ்தானத்து ராஜா கூட அப்படி போயிட்டு திரும்பி வரும்போது தான் அவர் பாரதியை பார்த்துட்டு வரார். அப்படி போகும்போது எல்லாரும் சலாம் பண்றாங்க, கும்பிடுறாங்க, காலில் வந்து நமஸ்காரம் பண்றாங்க. ஆனா கர்சான்புரம் போய் பக்கத்துல போய் நின்று கை குலுக்கி வாழ்த்து சொல்லிட்டு வந்த ஒரே மகாராஜா அவர் தான் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப அழகா சுட்டி காட்டுறாரு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கறது என்ன, நம்ம இவர் சொன்னாப்புல பூரி ஜெகநாதர் கோயில் அந்த தேரோட்டத்தை பற்றி முக்கியமாக குறிப்பிடுறாரு. அதுல வந்து அவர் சொல்ற முக்கியமான விஷயம், அந்த கோயில் வளாகத்துக்குள்ள ஜாதி பிரிவினை என்பதே கிடையாது. அந்த கோயிலுக்குள்ள யாருக்கு வந்தாலும் அங்க வந்து சமம் தான், எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே போல தேர்காலில் அந்த தேர் ஓடிக்கிட்டே இருக்கும் போதே அதுல வந்து புறஜாதியினர் என்று சொல்லக்கூடிய, அதாவது தீண்டப்படாதவர் நம்ம சொல்லலாமா என்னத்துல, புறஜாதியினர் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்றாரு. ஜாதி பிரச்சனை பண்ணப்பட்டவர்களா இல்ல இருந்து ஜாதிக்கு மீறி இவங்க எல்லாம் செயல்பட்டவங்களா அப்படின்னு தெரியல. இவங்களை வந்து சில ஒரு 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 அவங்கள கன்வின்ஸ் பண்றாப்புல சில வார்த்தைகளை சொல்லி அதுல தள்ளி விட்டுறாங்க. அதனால அந்த தேர் சக்கரம் கரைபிடிந்த ஒரு சக்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பிரிட்டிஷார்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பண்றவங்க மேல வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறாமல் அவங்க வந்து தடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இதை வந்து எலிசாஃபேனுடைய இந்திய பயண கடிதங்கள் புத்தகத்துல அவங்க அந்த அம்மா அப்போவே சொல்லியிருப்பாங்க. 1800களில் அவங்க பூரி ஜெகநாதர் விசாரிக்கும் போது தள்ளி விட்டாங்க அப்படின்னே அவங்க ரொம்ப அப்பட்டமா அந்த விஷயத்தை எழுதுவாங்க. அந்த தேர் ஓடிட்டு இருக்கும் போதே வயசானவங்களை, உடம்பு முடியாதவங்களை, நோயிற்றவர்களை அந்த முன்னாடி தள்ளி விட்டு அவங்களுக்கு சொர்க்கத்து போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஆக பரவலா இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய நெவின்சன் அது ஒட்டுமொத்தமா தன்னுடைய கிளைமேக்ஸ்ல சொல்ற விஷயம் என்னன்னா, இவ்வளவு தேவைப்படுகிற இவ்வளவு விஷயங்கள் அதிகமா இருக்கக்கூடிய எழுச்சி விட்டு இருக்கக்கூடிய இந்த இந்தியாவிற்கு இங்கிலாந்து மக்களும் இங்கிலாந்து ஆட்சியாளர்களும் என்ன செய்ய போறாங்க, அவங்க இதை செய்யலை அப்படின்னா மிக மிக மோசமான ஒரு அநீதியை செய்தவர்களாக ஆவார்கள். அப்புறம் அந்த பிரிட்டிஷ் ரூல், பிரிட்டிஷ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். நம்ம காலங்காலமாக நம்ம ஊர்ல ஜஸ்டிஸை பற்றி பேசுகிறோம், நீதியை பற்றி பேசுகிறோம், பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்தியாங்கிற நாம் ஆண்டு கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு சொத்து இங்கேருந்து நம்ம கொண்டு போகிறோமோ, எவ்வளவு பொருட்கள் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோமோ, அந்த நாட்டிற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதியாக இது இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பதிவு பண்ணுறாரு. முக்கியமான ஆவணமாக நான் இதை பார்க்குறேன். இதை வந்து சிறப்பாக அறிமுகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்த சரவணனுக்கும் காந்தி ஸ்டடி சென்டருக்கும் இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்களுக்கும் என்னுடைய இதை சிறப்பாக அறிமுகம் செய்த கோமதி சங்கருக்கும் அழகாக இந்த புத்தகமாக வெளியிட்ட தொடர் கடற்கரைக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நன்றி. மற்றவங்க கருத்தும் கேள்விகளும் அனுமதிக்கிற நேரம் இது. சந்துரு சார். ரொம்ப அருமையான புத்தகம் அக்லூர் சார் பண்ணியிருக்காரு. சாரும் கோமேசங்கர் சாரும் ரொம்ப அருமையா சொன்னாரு. 1908 தான் வஉசி அங்க கைது செய்யப்படுகிறார்.
இந்த பத்திரிகையாளர் தெற்கே நடந்தது எது கோமேசங்கரன் இதே தான் சொன்னாரு. தெற்கே தூத்துக்குடியில மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு. அது நம்ம அதே சலபதி ஐயா தான் புக் எழுதியிருக்காரு. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் அதை ரிவ்யூ பண்ணேன். அதை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. இந்த பத்திரிகையாளர் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் வரைக்கும் பேசப்பட்ட ஒன்று, அதை பத்தி இல்லைங்கிறது தெரியுது. பரோடா மன்னர் நிறைய செலவழிச்சிருக்காரு, எல்லாம் கரெக்ட், விழிப்புணர்வு எல்லாம் உண்டாக்கியிருக்காரு, வரி போட்டாரு, கல்வி கொடுத்திருக்காருன்னா, தெற்கே இதே பத்திரிகையாளர் கம்பேரிசன்ல தான் ரொம்ப சென்னையில பகுத்தறிவு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்காருன்னா, அது அந்த காலத்திலேயே சென்னை மாகாணம் விழிப்புணர்வு மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு இருக்குங்கிற கருத்து நமக்கு பதிவாகிறதாக நான் புரிந்து கொள்கிறேன். இந்த பத்திரிகையாளர் உண்மையிலேயே லிபரல் ஜேர்னலிஸ்ட்னா இவரு அந்த அரசனுடைய பிரதிநிதியாக இங்கு வந்தாரா, என்ன கோயில்கள் எல்லாம் அவரை ஃப்ரீயா கருவறை வரைக்குங்கிற வார்த்தையை கோமேசங்கர் பயன்படுத்தினாரு. அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களே. இந்த காலத்தை விட அந்த காலத்துல ரொம்ப தீவிரமா தான் இருந்திருக்கும். அது நமக்கு ஆச்சரியமாக ஒன்றாக இருக்கிறது. அக்லூர் ரவி ரொம்ப அருமையாக சில விஷயங்களை சொன்னாரு. பாரதி லாலா லஜபதி பார்த்து 20 கண்ணிகள் உள்ள அந்த கவிதை எழுதியிருக்காரு. அது நான் புத்தகத்தை இப்ப ரெஃபர் பண்ணேன். ரொம்ப அற்புதம். அதை நம்ம வாசிக்க முடியாது. வார்த்தைகள்னா அவ்வளவு வார்த்தைகள். அது உண்மையிலே கேட்டவன் அந்த காலத்துல மெரினால குறுக்கி எடுத்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு சொல்லாடல் அதுல ரொம்ப மிளிருது. தனிப்பாடல் ஒன்றும் லஜபதிக்கு எழுதியிருக்காரு. என்ன சூரத் காங்கிரஸ் முதல்ல தான் முடிந்ததுங்கிறதையும் சலபதி ஐயா அதுலயும் குறிப்பிட்டிருக்காரு. வஉசியினுடைய அந்த தனி ரயில் போச்சு, இந்த பாரதியும் சொல்லியிருக்காரு, வஉசி ஐயாவும் அதுல எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துல வருது. தனி ரயில் அந்த காலத்துல சூரத் காங்கிரஸ்க்கு சென்னையில இருந்து போயிருக்காங்க. இது மாதிரி நிறைய விவரங்கள். ரொம்ப அருமையான புத்தகம் சார். நிறைய புது விவரங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பயனுள்ள உரை. கோமேசங்கரன் சார், அக்லூர் ரவி சார், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பீட்டர் சார் பேசுவாங்க. வணக்கம். நான் பொதுவாக இது மாதிரி கூட்டத்துல பேசுறது இல்லை. ஆனா ப்ரோவோக்காய் நான் பேசணுங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த புக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு 2 காரணம் என்னன்னா, பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிறப்பா கோமதி சங்கரும் சரி, நம்ம அக்லூர் ரவி ரொம்ப சிறப்பா பேசிட்டாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் இந்த அறிமுகப்படுத்த சொல்ல வரப்ப அந்த புத்தகத்தை நான் பாதி முடிச்சிருந்தேன். 100 பக்கமும் 150 பக்கமும் படிச்சிருந்தேன். சரி, அந்த விமர்சனம் வர்றதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால ரொம்ப வேகமாகவும் ஆர்வமாக படித்ததனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த சென்டருக்கு நான் பேசுகிறேன். ரொம்ப சிறப்பான புத்தகம். ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங் புக் இது. இது ஒரே ஒரு விஷயம் இதை சொல்லாத விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, அவர் வந்த வருஷம் 1907. அந்த 1907ங்கிறது என்ன வருஷம் அப்படின்னா, முதல் இந்திய சுதந்திர போர் முடிஞ்சு 50வது ஆண்டு விழா. 50வது ஆண்டு அவங்களுக்கு, யாருக்கு, ஆங்கிலேயர்களுக்கு. அந்த 50வது நினைவு நாள ஆங்கில இந்தியர்கள் கொண்டாடுறாங்க. ஆங்கில இந்தியர்கள் கொண்டாடுறத இங்க உள்ள இந்தியர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆங்கில இந்தியர்கள் தொடர்ச்சியா தன்னுடைய பத்திரிகையில இந்தியர்களை பத்தியும் மற்றவங்களை பத்தியும் ஒரு கிண்டல் பண்றாங்கிறத அவர் எல்லா அத்தியாயத்திலும் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் சொல்லிட்டே இருக்காரு. நெவின்சன் ஆங்கில இந்தியர்கள் உள்ளூரில் உள்ள இந்தியர்களை முறையா மதிக்கிறது இல்லை, அவங்க நக்கல் பண்ணாங்க. பத்திரிகை சட்டம் அவங்க மேல பாயல. ஆனா மிக லேசான விமர்சனம் சொன்னாங்கன்னாக்கா உள்ளூர் பத்திரிகை மேல பாயிறாங்க, அதுக்கான சட்டம் கொண்டு வர்றாங்கிற விஷயத்த தொடர்ச்சியா எழுதியிருக்காரு. அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாக்கியெல்லாம் அது சொன்ன விஷயம்தான். ஆனா எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நெவின்சனுடைய இந்த புத்தகம் என்பது அந்த நூற்றாண்டு கால இந்த வரலாறு அரசியலை ரொம்ப அப்பட்டமாக்கக்கூடிய ஒரு புத்தகம். இது ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் டாக்குமெண்ட். இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை நான் எந்த இதுலையும் படித்ததில்லை. அரசியல் வரலாறு வந்திருக்கு, மற்ற வரலாறுலாம் வந்திருக்கு. அந்தந்த காலகட்டத்தை பற்றி தான் பேசிக்கிறாங்க ஒழிய 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 50 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெள்ளைக்காரனுடைய பார்வையில், அதில் தான் முக்கியம். வெள்ளைக்காரனுடைய பார்வையில் அந்த சூரத் காங்கிரஸ்ல 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த மோதலை அவ்வளவு கையறு நிலையில அவர் எழுதுறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு மேல நான் நிறைய பேசுறது நான் என்னோட எல்லை மீறி பேசுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிறப்பான புத்தகம் இது. நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இது இது வரைக்கும் நடந்த தொடர்ச்சியினுடைய சோசியோ எக்கனாமிக் டாக்குமெண்ட். அடுத்த 50 வருஷத்துல இந்தியா சுதந்திரமானதுக்கான எல்லா உள்ளீடுகளும் இந்த புத்தகம் கொடுக்குது. ரொம்ப நல்ல புத்தகம். மகிழ்ச்சி. ஹலோ கேக்குது. ஹலோ பேசுங்க சார், கேக்குதுங்களா?
சார் வணக்கம். இந்த நூலை இவ்வளவு வேகமாக படிச்சுட்டு நீங்க இந்த அறிமுகம் செய்ததுக்கு என்னுடைய மிக்க நன்றி. நான் முழுமையா கேட்டேன். கோமதியினுடைய உரையையும் அப்புறம் நம்ம ரவியோட உரையும் மொத்தமா கேட்டேன். ஆனா இதுல இது ஒரு விஷயத்துல எனக்கு என்னன்னா, இதுல ஒருத்தவரை நினைவுபடுத்தணும்னு நான் விரும்புறேன். அது மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த நூலை எனக்கு முதலாக என் அறிவுக்கும் என்னுடைய பார்வைக்கும் அல்லது எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் ரா பத்மநாபன். அவர் தான் முதல்ல சித்திரபாரதியில இந்த நெல்சனுடைய நூலில் இடம்பெற்ற அந்த போட்டோவை, அந்த சூரத் காங்கிரஸ்ல இந்த கொட்டகைகள்லாம் கிழித்து எரியப்பட்ட அந்த படத்தை முதல்ல அவர் தான் 54 அல்லது 52 அந்த வாக்குல நினைக்கிறேன், அந்த காலத்தில் அவர் பயன்படுத்தினார். பின்னால கூட அந்த திரும்பவும் அதனுடைய சிறப்பு பதிப்புகள்லாம் வெவ்வேறு பதிப்புகளா வந்தது. இந்த நூலை முதலாக எனக்கு நெல்சன்ங்கிற பேரை நான் ரா பத்மநாபன்கிட்ட தான் நான் பெற்றேன். அவர் விட்டு போன அந்த பணியினுடைய தொடர்ச்சியாக அவர் மட்டும் கோடிட்டு காமிச்சிருந்தார் அந்த படத்தையும் அவரை பத்தின ஒரு குறிப்பையும். அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் விட்டு போன அந்த பணியினுடைய தொடர்ச்சியாக என் வாழ்நாளில் இதை நான் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அக்குலூர் ரவி மூலியமாக இது நடந்தது. ஆகவே இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்ச்சிகரமான, என் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு தருணமான ஒரு புத்தகம். இதை எடுத்து நீங்க பேசுனது மிக்க நன்றி. அனைவருக்கும் ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏறக்குறைய நான் 29-30 பேரை இதுல பார்த்தேன். அத்தனை நல்லுள்ளவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க கருத்துக்களையும் பகிர்ந்துட்டது. பதிப்பாசிரியரா இந்த நூலை குறித்து நீங்க பேசுறது வேற யாருக்காவது கருத்து இருக்கலாம்? ஒரு நிமிஷம். பதிப்பாசிரியர் கணேசன் சார். வேற யாருக்காவது கருத்து, கேள்வி? மிக்க நன்றி சார். எனக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஒரே ஒரு செய்தி பகிர்ந்துக்கிறேன். இல்ல, நான் என்னுடைய சார் யாரோ பேசுறாங்க, பேசுங்க சார். சார் மியூட் ஆயிடுச்சு. அதாவது ஒரே ஒரு செய்தியை சொல்லணும், மறந்துட்டேன். அக்குலூர் ரவியோட மொழிபெயர்ப்பு பற்றி அதை நான் சொல்லியிருக்கணும். அதை ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சுங்க. இந்த மொழிபெயர்ப்பானது டாக்குமெண்டேஷன், அவர் சொன்ன மாதிரி நம்ம நண்பர் முன்னால பேசினாங்க இல்லையா, ஒரு டாக்குமெண்டேஷனுடைய மொழிபெயர்ப்பு என்பது போலதான் இருக்குது. இந்த வாக்கியங்கள் நீண்ட வாக்கியங்களாக இருக்கு. அதை கொஞ்சம் உடைச்சு கொஞ்சம் எளிமையாக்குனா இன்னும் நல்ல புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு தோணுது. சில சமயங்களில் நான் வாக்கியங்களை 2-3 முறை படித்து நான் புரிந்து கொள்ள வேண்டியது இருந்தது. ஏன்னா அது ஒரு வாக்கியத்தினுடைய அடுத்த வாக்கியம் தொடர்பற்று இருப்பது போல எனக்கு சில சமயங்களில் பிரமை ஏற்பட்டது. ஆனாலும் கூட நான் 2வது தடவை படிக்கிற போது என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. ஆகவே அந்த மொழிபெயர்ப்பினுடைய இன்னும் கொஞ்சம் எளிமையா இருந்திருக்கலாமோ என்று எனக்கு பட்டது. நன்றி. இதை சொல்லிடணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். வணக்கம். வேற யாருக்காவது? சித்ரா மேடம் லைன்ல இருக்கீங்க. கணேசன் சார். மேடம். வணக்கம். நான் கிச்சன் வேலையில இருக்கிறதுனால வீடியோ ஆன் பண்ணேன். ஒரே ஒரு கேக்குதா? இங்க மெரினா கடற்கரையில பிபின் சந்திரபால் பேசின போது எப்படி ஒரு உற்சாகம் எழுந்தது அப்படின்னு நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். அதை நம்ம நேர்ல பார்த்ததில்ல. ஆனா இன்னைக்கு கோமதி சங்கர் சார் பேசினதும் அக்குலூர் ரவி அவர் பேசினதும் கிட்டத்தட்ட அந்த மெரினா பீச்சுக்கே நம்ம போன மாதிரியான உணர்வை நமக்கு கொடுத்தது. ரொம்ப ரொம்ப அருமையான உரை, ரொம்ப அருமையான ஒரு நூல். நம்ம நிச்சயம் படிக்க வேண்டிய ஒரு நூல் அப்படிங்கிறத அவங்க 2 பேருமே ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க. புதன் வாசகர் வட்டத்தினுடைய தொண்டர் படையில நம்மலாம் இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய பேரு அப்படிங்கிறத நான் திரும்ப ஒரு தடவை வலியுறுத்தி சொல்லிட்டு அமைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.
எல்லாருமே சம பங்காளர்கள். நீங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் இது. எல்லாரும் சார்பும் நாங்க தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லலாம். அந்த எனக்கு ஒரு சின்ன கருத்து இதுல சார், நான் ஒரு சின்ன கருத்து சொல்றேன். ஹலோ ஹலோ கேக்குதுங்களா சார்? சார் நான் கேக்குதுங்களா சார்? இது ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்றேன். ஹலோ எஸ் கேக்குது கேக்குது. ஹலோ சார் கேக்குதுங்களா சார்? ஆக்சுவலா இந்த மொழிபெயர்ப்பு நிறைய போன ஒரு கூட்டத்துல கூட ஒருத்தர் சொன்னேன், அதுக்கு பதில் சொல்லணும் நினைச்சேன், நான் மறந்து போயிட்டேன். இதுலயும் நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம வந்து இந்த மொழி நடைங்கிறது நம்ம இன்னொன்னு இது ஆங்கிலத்துல படிச்சிடணும். இந்த ஆங்கிலத்துல படிச்சுட்டு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால இப்ப பாரதி ஒண்ணு பண்றான், என்ன பண்றாருன்னா, நீங்க அதை நிறைய விஷயங்களை கவனிச்சு பார்க்கணும். நம்ம 100 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நூலை சொற்களையோட நம்ம மொழிபெயர்க்கும் போது அது அந்த காலத்தினுடைய நடையில வரணுங்கிறது தான் என்னுடைய 100% அது ஒரு கடப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது பிரச்சனை என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அக்குலூர் கூட ரொம்ப 100 ஆண்டுகள் பழமையான தமிழ் சொற்கள் எல்லாம் பயன்படுத்தல. அவர் பாரதி, நான் நினைச்சிருந்தேன்னா அது பாரதியினுடைய சொற்கள்லயே எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் போடணும், இப்ப பிரசிடென்சின்னு தான் நம்ம போடணும், அது மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நாங்க வச்சிருந்தோம். அதுல ஆக்சுவலா நாங்க இன்னும் கொஞ்சம் அதுல நாங்க லிபரலா தான் நடந்திருக்கோம். ஆனா உண்மை நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, லெனின்சனுடைய மொழி நடையே 100 ஆண்டுகளுக்கு முன்னால ஆங்கில நடையே ரொம்ப கடினமான நடை. அதை படிச்சவங்களுக்கு சில பேருக்கு தெரியலாம். அதை நீங்க தமிழ்ல கொண்டு வரும்போது ரொம்ப நீங்க ப்ரோஸ் பண்ண முடியாது. அதை அவரோட பொயட்டிக் லாங்குவேஜ் ஒண்ணு இருக்கு அதுல. அது ஆங்கிலத்துல பண்ணும்போது எனக்கு தெரியும். இந்த மொழி நடைக்கு ரவி இதை மொழிபெயர்த்த பிற்பாடு இதை செப்பம் செய்வதற்காக நானும் அவரும் செஞ்சு அவரு சில நேரங்கள்ல என்ன கடுப்பாயிட்டாரு. அந்த மாதிரிலாம் சில கடுப்பான பிற்பாடு கூட நாங்க அதை விடாம அதை சரி செய்தோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மொழி நடை என்பது நம்ம அதை படிக்கும் பொழுதே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால ஒருத்தவங்க எழுதின ஒரு டாக்குமெண்ட்னு நம்ம மனநிலையில அதை படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையை ரவி சரியா செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுதான் என்னுடைய நம்பிக்கை. நன்றி. சரவணன், நான் ஒரே ஒரு கருத்து சொல்லலாமா? டைம் இருக்கா? ஓகே ஓகே. இப்போ நான் இந்த மொழிபெயர்ப்பை பற்றி சொன்னாங்க. சில விஷயங்கள் கோமதி சொல்வதிலேயே இல்லை பல படித்தவங்க சில பேர் சொல்கிற ஆலோசனைகளை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே தான் இருக்கேன். முடிந்த அளவு அங்கங்கே சில விஷயங்கள் நம்ம செய்யணுங்கிற கட்டாயம் இருக்குது. கடற்கரை சொன்னாப்புல நம்ம நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்ரீனிவாச மூர்த்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், ஆளுமை இந்த புத்தகத்தை படித்து பார்த்து திருத்தங்கள் சொன்னார். அதே மாரி சில இடங்கள்ல ஒரு சின்ன விஷயங்கள் நெருடலாக இருக்கலாம். ஆனால் நான் ஒரு 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 பெரிய மொழிபெயர்ப்பாளர் ஒரு தடவை ஒரு விஷயத்த சொன்னார். இன்னைக்கு மொழிபெயர்ப்புங்கிறது ரொம்ப எளிமையான விஷயங்க. ஏன்னா அவ்வளோ அற்புதமான சொற்கள்லாம் வந்துச்சு. அதனால மொழிபெயர்ப்பாளர் அவ்வளோ சிரமப்பட தேவையில்லை. சொற்கள்லாம் வந்துச்சு, சொற்களை பயன்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக மொழிபெயர்ப்பு நல்ல மொழிபெயர்ப்பு வந்துடுங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்க அப்படின்னு சொன்னார். அதே போல் அவர் என்ன சொன்னார்னா, வெர்பாட்டிமாக இப்போ உதாரணமாக ஒரு வரி 10 சென்டென்ஸுக்கு போகுது அப்படின்னா அந்த 10 சென்டென்ஸாக அப்படியே நான் தமிழில் மொழிபெயர்ப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கார், ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்கார். ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸாக போகுதுன்னா நான் அப்படி தாங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவர் இருக்கார். நான் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அளவு முடிந்த அளவு எளிமையாக வாசகர்களுக்கு நம்ம என்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை கடத்தணும் அப்படிங்கிறதுல நான் அதுதான் என்னுடைய முக்கியமான ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கிறேன். இந்த சில விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்கிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள இன்னொரு முக்கியமான விஷயத்த கோமதி சொல்லலை, நானும் சொல்ல மறந்துட்டேன். அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம். அதாவது மிதவாதம், அதாவது புதிய கட்சி 2 கட்சிகளாக அவர் சொல்றாரு. மிதவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி, தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு கட்சி. ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த விஷயத்துல என்னங்க வித்தியாசம் உங்க 2 பேருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் அந்த மீன்ஸ் இந்த ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய விஷயத்துல நாங்கள் பயன்படுத்துகிற வழிமுறைகள் தான்
வேறுபட்ட வழியை நாங்கள் எல்லாம் ஒரே ஆட்கள் தான். நாங்கள் இந்த ஆங்கில நிர்வாகத்தை அகற்றணும், ஒரு நல்ல சுதந்திரமான ஒரு வாழ்க்கை இந்தியர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே தவிர அப்படிங்கிறாப்புல 2 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு பாணியில வெவ்வேறு முறைகள்ல சொல்றாங்க. அதே போல சூரத் காங்கிரஸ் மிகப்பெரிய டர்மாயில்ல முடிஞ்ச கான்ஃபரன்ஸு. அந்த கான்ஃபரன்ஸ்ல நாள் முடிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் 2 கேம்ப் தனித்தனி கேம்ப்ல இருக்காங்க. 2 பேரும் கேம்ப்ல உட்காந்து இந்த விஷயத்த சீர்தூக்கி பார்க்கும்போது தவறு செஞ்சுட்டோமோ, இதை தவிர்த்திருக்கலாமோ, இவ்வளவு மோசமா நம்ம நடந்துக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு 2 தரப்பாரும் இருந்தார்கள் என்பதை அவர் பதிவு செய்கிறார். அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா கணக்கில் எடுத்துக்கணும். அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதை சொல்ல ஆசைப்படுங்க. அதனால 2 பேரும் அப்படிலாம் கழுத்தை வெட்டி சீவணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில எல்லாம் இல்லை. கொள்கை போர், கொள்கை சார்ந்த ஒரு விஷயம். சமயத்துல நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போது சமயத்துல ஒரு சீண்டல் வந்ததுன்னா நம்ம வேற மாதிரி நடந்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ரொம்ப நிதானமா 2 தரப்பாரையும் நெவின்சன் தன்னுடைய புத்தகத்துல சுட்டி காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி. அதிக நேரம் எடுத்துக்கிட்டார். ஆமா, நான் சொல்லிடுறேன். அதுல குறிப்பு இல்ல, முதல்ல யாருடைய பிரதிநிதினா அவர் பத்திரிகையினுடைய பிரதிநிதி. இங்கிலாந்து வெளியான மான்செஸ்டர் கார்டியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையினுடைய நிருபரா வரார். சோ பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையினுடைய பிரதிநிதியா மட்டும்தான் இங்க வரார். அது அந்த கேள்விக்கு பதில். இன்னொன்று, அந்த கோயில் சொன்னீங்களா, அன்றைக்கு இருந்த ஒரு வெள்ளைக்காரர்கள் அது அந்த அளவுக்கு கருவறையின் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆபரண அணிகலன்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பொக்கிஷ அறை அல்லது ஒரு கோயிலுடைய பண்டாரம்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் அனுமதிக்கப்பட்டு அந்த பண்டாரத்தை திறந்து அதுல இருக்கிற அணிமணிகளை எல்லாம் இவர்கிட்ட காட்டுறாங்க. இந்த அளவுக்கு அவர் அங்க போய் நெருக்கமாக ஒரு வெள்ளைக்காரனாக இருந்தாலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது அந்த செய்தி. இதுல மட்டும் இருந்தா மட்டும் நான் வியப்படைஞ்சிருக்க மாட்டேன். இதே போன்ற ஒரு செய்தியை நான் ரெய்னி சேகர் நாட்குறிப்புல நெல்லையப்பூர் கோயிலுக்கு ரெய்னி சேகர் போறார். அவர் ஒரு கிறிஸ்தவ போதகர், மத போதகர், மதத்தை பரப்புறது அவருடைய வேலையே. அவரு உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நெல்லையப்பூர் கோயிலுக்குள்ள போய் அந்த நெல்லையப்பூர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தெப்பக்குளத்துல நின்று அங்க நிற்கிற பக்தர்கள்ட்ட பேசியிருக்கிறதாக அவர் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதுறார். அது மட்டும் இல்லாம அந்த கோயிலிருந்து வந்த வேகத்தோடைய வெளியே கோயில் வாசல்ல நின்று கிறிஸ்தவ பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, நான் பண்ணினேன் அப்படின்னு அவர் எழுதுறாரு. ஸோ இவ்வளவு அனுமதி ஒரு வெள்ளைக்காரங்கிறதுனால கிடைச்சிருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனாலும் அதை நம்ம மக்கள் சகித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அதுல வருது. வெள்ளைக்காரனா இல்லாம இருந்தா அப்படி விட்டுருப்பாங்களா? அவன் ஆட்சி நடத்தக்கூடிய இனத்தினுடைய ஆளா தான் உள்ள போயிருக்க முடியும். அதனால ரெய்னி சேகரும் அப்படித்தான் போயிருக்க முடியும். ஸோ இந்த குறிப்புகள் இந்த வெள்ளைக்காரங்கள்கிட்ட இருந்தே கிடைக்கிறதுனால இதை நம்ம நம்பித்தான் ஆகணும். ரொம்ப நன்றி. நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் கேள்விகளையும் கருத்துக்களையும் சார் சொன்ன மாதிரி முழு விஷயத்தை இல்ல டைம் இல்லைன்ட்டீங்க. ஒரே ஒரு கருத்து மட்டும், இந்த கோமதி சங்கர் சொன்ன விஷயத்துக்கு சப்ளிமெண்டா ஒரு விஷயம் சொல்லணும்னு. அவர் ஒரு பத்திரிகையாளரா வராரு. இப்ப நார்மலா எல்லா இடங்கள்லயும் நம்ம இப்பதான் சமீப காலமா தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு. இந்த மதத்தை சேர்ந்தவங்களை தவிர மற்ற யாரும் உள்ளார வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீப காலமா தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இவங்க லிபரலா, குறிப்பா இவர் லிபரல் அப்படிங்கிற அடிப்படையில இவர் எல்லா இடத்துக்கும் சிறப்பா வரவேற்பு கொடுத்துருக்காங்க. சென்னையில ஒரு மகாஜன சபாவினுடைய கூட்டத்திலேயே அவர் கலந்துக்கிட்டாருங்கிறது ரிப்போர்ட் இருக்கு. இவருக்கு கோயிலுக்குள்ள இவர் ஒரு பட்டர் தான் அழிச்சிட்டு போறாரு. பார்த்தசாரதி கோயிலுக்குள்ள அழிச்சிட்டு போய் எல்லாத்தையும் காட்டுறாரு. சாமிக்கு போட்ட ஒரு மாலையை அப்படியே ஜில்லுன்னு அந்த கச்சலையில என்ன ஜில்லுப்பு இருந்ததோ அந்த ஜில்லுப்போட எனக்கு ஒரு மாலை போட்டாரு அப்படிங்கிறத பதிவு பண்றாரு. அதே போல ஒரு சலசலப்பு வருது. இவர் பயந்து போய் என்னன்னு பார்த்தா, இல்லைங்க, உங்களை லிபரல்ங்கிற முறையில உங்களை வரவேற்பதற்காக
வந்திருக்கிற பக்தர்கள் படித்தவர்கள் அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு பட்டர் ஒரு முக்கியமான நபருடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே எனக்கு அவ்வளோ சிறப்பான வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிறாரு. ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு ஃபுல்லாக அவர் எல்லா இடங்களுக்கும் போகிறாரு வராரு. கோயிலுக்குள்ளார போய் பிரசாதம் கொடுக்குற இடங்கள்லாம் அவர் வந்து பார்க்குறாரு கொள்கிறாரு. அதனால் எந்த இடத்துலையும் அவருக்கு தடை இருந்ததாகவே தெரியல. இன்னும் சொல்ல போனால் கோமதி சொன்னாப்புல காளி கோயிலுக்கு போகிறாரு. காளி கோயிலில் கருவறை வாசலில் நின்று அவர் தரிசனம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதனால் அவர் எந்த பிரதிநிதியாக வந்தார் அப்படிங்கிறத விட அந்த காலத்தில் முழுமையான அனுமதி அவருக்கு இருந்தது எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு ஒரு லிபரலுங்கிற முறையில் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. பீட்டர் சார் சொன்ன மாதிரி இந்த நூல் வந்து அவர் எழுதின காலத்திலிருந்து அடுத்து முன்னோக்கி 50 வருடங்களுக்கும் இப்பவும் இந்திய தேசம் வந்து அடைந்திருக்கிற தூரத்தை அது அப்பவே இது எப்படி போக போகுது அப்படிங்கிறத அந்த புத்தகம் வெளிச்சமிட்டு காட்டுது. குறிப்பா தமிழ்நாட்டை பத்தி சொன்ன அவருடைய கருத்துக்கள் வந்து அது அப்படியே முழுசா பொருந்தலைன்னா கூட பட் நம்ம தமிழ்நாட்டு பகுதிங்கிறது அந்த அந்த திசையை நோக்கி தான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதும் அதுல நல்லா தெரியுது. இன்னொன்னு இந்தியாவில் அப்ப இருந்த பரோடா சமஸ்தான மன்னருடைய அந்த பங்களிப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இது மிக முக்கியமான ஒரு ஆவணம். இதை கொண்டு வந்த கடற்கரை அவர்களுக்கு இந்த நேரத்துல நம்ம எல்லார் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கணும். அவர் கொண்டு வர எல்லா நூல்களுமே அப்படியான ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் தான். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கும். இந்த முறை அந்த உழைப்புல நம்ம கூட ரவிசாரும் சேர்ந்து இணைந்து அவருடைய பங்கை கொடுத்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியில அந்த அற்புதமான ஒரு நூலை நம்மிடையே அறிமுகம் செய்து பேசிய கோமதி சங்கர் அவர்களுக்கு காந்தி கண்ணுலகத்தின் சார்பாகவும் உங்கள் எல்லோர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகள். வரலாறுகள் எப்பவுமே பாடமாக இருக்கட்டும். இந்த தேசம் முன்னோக்கியே செல்ல வேண்டும். நன்றி.